மை காட் ஐபிஎல் பாத்தீங்களா? ஃபைனல் போயிருக்காங்க அவங்க. இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். ஆமாப்பா. ஐபிஎல் ஃபைனல்ஸ் வேற நடக்க போகுது. ஏங்க விஎன்பி இதுன்னு ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ் ஒருத்தர் கூட ஆள காணோம். எங்க போய் மறைஞ்சிருக்காங்க? ரொம்ப ஏதோ சதி திட்டம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். மறவா ரொம்ப போய் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஜென்யூன் ஏங்க ப்ராப்பர்ட்டிஸ் யாராவது டைம் வந்து இல்ல. அட்டெண்டன்ஸ் ஆவது போட்டு போங்க. 4:10க்குலாம் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. மேட்ச் டைம் ஆயிடுச்சு. 4:07 ஆயிடுச்சு. இன்னும் 2 to 3 மினிட்ஸ். அண்ட் பேட்ஸ்மேன் உள்ள வந்துருங்க. அண்ட் அம்பையர்ஸும் உள்ள போயிருங்க. டீம் வந்துட்டாங்க. ஓகே எல்லோ கலர் நல்லா மங்களகரமா வராங்க இன்னொரு டீம். நல்லா உள்ள இறங்க. விக்ரம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெர்சஸ் சிஎஸ்கே மாதிரி. நல்லா எல்லோ வெர்சஸ் ஆரஞ்சு ஆர்மி. எஸ். அப்படிலாம் சொன்ன வேணாம். கலவரம் ஆயிடும். கலவரம் தான் நம்மளுக்கு இல்ல முக்கியமே. இப்போ வேண்டாம். மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கலவரம் பண்ணிக்கலாம். இப்போ தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நிறைய கலவரத்தை தாண்டி தான் மேட்சே நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் போயிட்டு இருக்காங்க நம்ம விஎன்பி பிரதர்ஸ். சாரி ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ். பேட்ஸ்மேன் உள்ள வந்துருங்க. உள்ள போயிட்டாங்க. அண்ட் 12th மேன் பேட்ஸ்மேன் முக்கியமான விஷயம் 12th மேன் விஎன்பி பிரதர்ஸ் உடைய ஓபனர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா உள்ள வாங்க. ஆல்சோ 12th மேன் மறக்காம இங்க வந்துருங்க. பிகாஸ் 12th மேன் தான் ஸ்கோர் பார்க்க போறீங்க. 12th மேன் தான் வந்து உங்களோட டீம் பிளேயர்ஸோட நேம் சொல்ல போறீங்க. ஸோ அதனால கொஞ்சம் 12th மேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப மங்களகரமா இருக்க. நிறைய வந்து இங்க பலதரப்பட்ட ஒரு கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அதை முறியடிப்பாங்களா ரெண்டு டீமும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆவல். கொஞ்சம் சீக்கிரமா ஃபீல்ட் செட் பண்ணுங்க. ஜென்யூன் பாத்தீங்களா? ப்ராப்பர்ட்டிஸ் காலையிலயும் முதல் மேட்ச் வந்து நல்லா மங்களகரமா தான் ஆரம்பிச்சாங்க. இப்போ இவங்க மங்களகரமான முதல் மேட்ச் ஆரம்பிக்கிறாங்க. குரூப் பில ஃபர்ஸ்ட் மேட்ச்ங்க. எனக்கு அப்படியே இங்க பாருங்களேன் மங்களகரமா இருக்கு பார்க்கும்போது. என்னன்னு தெரியல. ஒரு இருக்கும். தெய்வ பக்தி ஒரு தெய்வீகமான ஃபீல் ஆகுது. அது சென்னை. ஓ இப்போ இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் ஒரு நல்ல ஒரு குரூப் போட்டோ. 12th மேன் வந்துட்டீங்களா? 12th மேன் ஆஃப் ரெண்டு டீம். ஓகே Photo shoot நடக்குது. ஜெனுனா வந்துட்டாங்க. விஎன்பி Second. பிரதர்ஸ் 12th மேன். வந்துட்டு இருக்காரு. ஓகே கொஞ்சம் சீக்கிரமா வாங்க பிரதர். அம்பேர் கொஞ்சம் சீக்கிரமா நடத்துங்க. ஓகே ஸோ ஒரு சின்ன டீம் ஹாடல் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ் பி குவிக் ப்ளீஸ். விஎன்பி பிரதர்ஸ் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டிஸ்கஷன் அண்ட் பண்ணது விஎன்பி பிரதர்ஸ் போதும். வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லாஸ்ட் இயரோட வினர்ஸ் ஃபேர் பிளே அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஆல்சோ நம்மளோட லாஸ்ட் 2023 சென்னை செக்கிங் சாம்பியன்ஸ் லீக்கோட வின்னர்ஸே வந்து நம்ம ஜென்யூன் ப்ராப்பர்ட்டிஸ் தான். சாரி விஎன்பி பிரதர்ஸ். விஎன்பி பிரதர்ஸா ஏங்க? விஎன்பி பிரதர்ஸ் சாரி மன்னிச்சுக்கங்க ப்ளீஸ். விஎன்பி பிரதர்ஸ். உங்களுக்கு ஜென்யூன் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப பிடிச்சிருன்னு நினைக்கிறேன் அந்த டீம். இல்ல அந்த மஞ்சள் கலர் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கு. சிஎஸ்கே ஃபேன் போல இருக்கு நீங்க. நான் எஸ்ஆர்எச் ஃபேனுங்க. ஓ இல்ல இதெல்லாம் நோ ஆஃபென்ஸ். இதெல்லாம் வந்து லைவ்ல வந்து மியூட் பண்றாங்க. பீப் போடுவாங்க. இதெல்லாம் பேசக்கூடாது தப்பு. சொல்ல வேண்டியதான். சொல்லிக்கலாம் பரவாயில்ல தப்பு இல்லை. சீக்கிரமா ஃபீல்ட் ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஓகே ஸோ ஃபீல்டிங்க்கு ரெடி ஆயிட்டாங்க நம்ம ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ். விஎன்பி பிரதர்ஸ் ஆல்ரெடி உள்ள வந்துட்டாங்க. திலீப் அண்ட் கவின் ஓப்பனர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. அம்பையர் ஏன்னு தெரியல பால் கரெக்டா இங்கேயே தூக்கி அடிக்கிறாரு. விஎன்பி பிரதர்ஸோட 12th மேன் இந்த பக்கம் வந்துகிட்டு இருந்தாங்க. ஆளை காணும். பாதி வழியில வந்தாரு. மீதி வழியில ஆளை காணும். இல்ல ஜென்யூன் இல்லை.
ஸோ த முதல் ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஜென்யூன் ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் ஓவர். ஆஃப் போல் பி ஜென்யூன் ப்ராப்பர்ட்டிஸ் வெர்சஸ் விஎன்பி பிரதர்ஸ். ஜான்சன் bowling பாயிண்ட்ல நிக்கிறாரு. 3 ரன் நினைக்கிறேன். 3 ரன்னா 3 ஆமா 3 ரன். 3 ஓடி இருக்காங்க ப்ரோ. கண்ணு மேய்க்கிற நேரத்துல 3 நல்லா ஓடி ஓடி இருக்காங்க. சத்தியமா நான் பால பார்த்துட்டு ரன்னை விட்டேன். 2 தான் நான் பார்த்தேன். ஓகே அடுத்த பால். நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க விஎன்பி பிரதர்ஸ். அவனும் அதே இடத்துல இருக்கு. நல்ல ஷாட். கேட்ச் ஆகுமா இல்ல ஒரு ரன்னா? இல்ல இல்ல மதன் நல்லா சேவ் பண்ணிட்டாருங்க. நல்ல ஃபீல்டருங்க மதன். எஸ் கண்டிப்பா ஒரு டைவ் இருக்கு. நல்ல ஒரு கமெண்ட்ரி பண்றாரு, நல்ல ஒரு ஃபீல்டிங் பண்றாரு. ரிவர்ஸ் ஸ்வீப்ல அடிச்சிருக்காரு. பவுண்டரி போகுமா? எஸ் போய்கிட்டு இருக்கு. ஆனா வந்து அது போகுமா போகாதா? ஃபீல்டர் கையில இருக்கு. போயிருச்சு. காத்த வெட்டிட்டாரு நம்ம அம்பையர். நல்ல ஷாட். ரிவர்ஸ் ஸ்வீப்ல அடிச்சிருக்காரு. இவர் ஆன 3 பாலுமே நல்ல ஷாட்டுக்கு தான் போயிருக்காரு. எஸ் செம்ம ஒரு நல்ல ஒரு ஷாட். அண்ட் நம்ம ஃபீல்டிங்ல நிக்கிறார் இல்லையா மதன், அவரோட நிறைய ரசிகர்கள் வந்து அவர் ஆட்டத்தை பார்க்க காத்துக்கிட்டு இருக்கிறதா விழா குழுவினர் நமக்கு சொன்னாங்க. கண்டிப்பாங்க. அவர் போட்டிருக்க ஷூக்காகவே நிறைய பேர் ஃபேன் இருக்காங்க. 2 மாசத்துக்கு முன்னாடியே வாங்கியிருக்கான். ஓகே ஸோ அடுத்த பால் ஃப்ரம் ஜான்சன் டுவர்ட்ஸ் விஎன்பி பிரதர்ஸ். ஓகே ஒரு சின்ன ஒரு ஸ்மூத்தான ஒரு ரன். ஓகே ஒரு ஸ்மூத்தான ஒரு இல்ல ஸ்ட்ரைக் சிங்கிள். இந்த டோர்னமெண்ட் கோசமே ஆர்டர் பண்ணிருக்காருங்க இந்த ஷோ அவரு. மதன் ஃபீல்டர் அவர்கள் அந்த அளவுக்கு கிரிக்கெட்டை லவ் பண்றாரு அவரு. ஓகே சோ அடுத்த பால் டுவர்ட்ஸ் விஎன்பி பிரதர்ஸ். நல்ல டாட் பால். இந்த ஓவரோட ஃபர்ஸ்ட் டாட் பால் நினைக்கிறேன். முதல் ஓவர் முடிஞ்சிருச்சு. சோ முதலாம் ஓவர் முடிவில் 15. வாவ் நல்ல ஒரு ஸ்கோர். நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 15 ரன். எக்ஸாக்ட்லி யா ஃபர்ஸ்ட் ஓவர் முதல் பவர் பிளேலயே வந்து 15 அடிச்சிருக்காங்க வித்அவுட் எனி லாஸ். விக்கெட் இல்லங்க. விக்கெட் தான் வித்அவுட் எனி லாஸ். ப்ரோ சொல்ல முடியல ப்ரோ. 15 தான் சொன்னேன். ஓகே அடுத்த ஓவர். ஆமா 2 ஓவர்ங்க பவர் பிளே. எஸ் இது வந்து 2 பவர் பிளே தான். அடுத்த பவர் பிளேயோட ஃபர்ஸ்ட் பால் இரண்டாவது ஓவர் முதல் பந்து ஆன் ஸ்ட்ரைக்ல திலீப். பவுலர் வந்து நம்ம விக்ரம். எஸ் விக்ரம் இருக்காரு. அவர் நல்ல ஒரு கட் பால் நல்லா போடுவாரு. எஸ் லாஸ்ட் டைமும் நிறைய வந்து டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா வந்து இந்த டீமோட மேட்ச் அண்ட் கேம்ஸ் இப்போ தான் பார்க்க முடியும். ஃபீல்ட் செட் பண்ணிட்டு இருக்காரு. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் போட போறாரு. கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஷனா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபீல்ட் செட்டிங்ல. எஸ் ஆனா வந்து பிளான் இருக்கு. ஓகே ஃபர்ஸ்ட் பால். வாவ் தூக்கி அடிச்சிருக்காங்க. மேல போயிருக்கு. ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் கையில போயிடுச்சு. விஎன்பி பிரதர்ஸோட ஃபர்ஸ்ட் விக்கெட். பால் நல்லா அடிச்சிட்டு இருந்தாருங்க போன ஓவர் இவரு. எஸ் எக்ஸாக்ட்லி விஎன்பி பிரதர்ஸோட ஃபர்ஸ்ட் விக்கெட் வெல்ல ஒரு நல்ல ஒரு பெரிய விக்கெட் எடுத்துருக்காங்க. யா 15 கொடுத்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஓவர்லயே. அவரை வந்து தூக்கிட்டாங்க. ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ். விக்ரம் சொன்னல அந்த கட் பால் போடுவாருன்னு. எஸ் அப்பவே சொன்னாங்க விக்ரம் இங்க விழா குழுவினர் சொல்றாங்க விக்ரம் வந்து 6 விதமான பாலுக்கு 6 விதமான கட்டு போடுவாரு அப்படின்னு சொல்லி. ஸோ பார்ப்போம் அடுத்த 5 விதமான கட் என்னன்னு சொல்லிட்டு. அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் வேகமா உள்ள வந்துருங்க. we don't have enough time. அடுத்த பேட்ஸ்மேன் நேம் சொல்லுங்க. ஜெரால்ட் ஆன் ஸ்ட்ரைக்குக்கு வராரு. நியூ பேட்ஸ்மேன். அண்ட் பவுலர் விக்ரம். நான் ஸ்ட்ரைக்ல கெவின். நல்ல துடுப்பாட்டக்காரர். நல்ல ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் நல்லா ஓடுவார் நினைக்கிறேன். Okay, so the next ball. Wow, ஒரு நல்ல ஒரு த்ரோ. நல்ல ஒரு த்ரோங்க. ஒரே ஒரு சிங்கிள் தான் கிடைச்சிருக்கு. ஒரு சின்ன மிஸ் ஃபீல்டிங்னால அதுவும் ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. லெக் பைஸ் மட்டும். ஒரு ரன் லெக் பைஸ் மட்டுமே. எஸ் ஆக்சுவலி ஒரு சின்ன மிஸ் ஃபீல்டிங்னால தான் அந்த ஒரு ரன்னுமே கிடைச்சிருக்கு.
நல்லா போட்டுட்டு இருக்காரு பவுலர். எஸ். பேட்ஸ்மேன் கொஞ்சம் டிஃபென்சிவாக தான் போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் அடிச்ச மாதிரி போகல. அடுத்த பால். வாவ். சரியான நல்ல பாலுங்க. ஒரு சொல்ல throw, செம வேற சரியான லெவல்ல இருக்கு. லென்த்ல எஸ், நல்ல ஒரு வேகமான ஒரு பால். ஸ்ட்ரைட்டா வந்து கேட்ச் டு கேட்ச் விளையாடுற மாதிரி இந்த கையில தான் அந்த கீப்பரும் பவுலர் தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஆமா. இங்க இருந்து அங்க போயிடுச்சு, அவ்வளவுதான். அடுத்த பால் அடிச்சிருக்காங்க. நேரா வெளியில Mid wicket போகுது. side போயிட்டு பவுண்டரிக்கு இருக்கு. போகுதா? இல்ல, பவுண்டரி ஃபீல்டர்ஸ் தடுக்கப்படுது. இருக்காங்க. 2 ரன் மட்டும். 2 ரன். எஸ். இத நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு 2 ரன் அடிச்சிருக்காங்க. 2 ரன் எடுத்திருக்காங்க நல்லா விஎன்பி ஓடி பிரதர்ஸ். இருக்காங்க வா. 2 ரன். எஸ். சரி ஃபீல்டர் கிட்ட தான் இருந்தது பால். எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ அடுத்த பாலுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே அடுத்த பால் போயிடலாம். வாவ், இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக்குங்க. செம்ம ஒரு ஸ்ட்ரைக். டைரக்ட் அடிச்சிருக்காரு. ஜஸ்ட் ஒரு மிஸ்ல ஒரு என்ன சொல்றேன், 1 ரன் மட்டுமே. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட், நல்ல த்ரோ எல்லாமே நடந்தது இந்த பால்ல. கேட்ச், ரன் அவுட், ரன் அவுட் நடக்கல. எல்லாமே நடந்துச்சு. ஆனா எல்லாமே வாய்ப்பு பேட்ஸ்மேன் இருந்துச்சு, ஃபேவரா போயிடுச்சு. நடக்கல. வாய்ப்பு இருந்துச்சு, நடக்கல. சிங்கிள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஹோப்ஃபுல்லி. ஸோ த நெக்ஸ்ட் பால் வித்வுட் எனி டிலே. நல்ல ஷாட், நல்ல பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு தாங்க. ஒரே ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு. அதனால வந்து பட் ஆனா ஒரு 4 தடுக்கப்பட்டிருக்கு. 2 ரன் மட்டும் தானா. 2 ரன் கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு 4 தடுக்கப்பட்டிருக்கு. ஓவர் முடிவில் ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த ஓவர் முடிவில் 21 for 1. பவர் பிளே முடிஞ்சிருச்சுங்க. கொஞ்சம் மேட்ச் கொஞ்சம் சீக்கிரமா நடத்துங்க. அம்பையர் டைம் சொல்லிட்டீங்கல்ல, கொஞ்சம் சீக்கிரமா நடத்துங்க. டைம் இல்ல, 30 மினிட்ஸ் தான் டைம் இருக்கு, பாத்துங்க. இங்க மதன் பிரதரோட ஷூக்கு நிறைய பேர் ஃபேன் இருக்காங்க போல. எல்லாரும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏன் தான் தெரியல. இது விழாக்குள்ள சொன்னது. ஸோ அடுத்த மேட்ச், அடுத்த ஓவர் குணா அண்ணா, குணாபுரம் போட வந்திருக்காரு. அடுத்த ஓவர் சீக்கிரமா மேட்ச் நடத்துங்க. டைம் இல்ல. எஸ், நமக்கு டைம் ரொம்பவே கம்மியா இருக்கு. இன்னும் ஒரு மேட்ச் நடத்தணும். இன்னும் 24 ஓவர் பேலன்ஸ் இருக்கு. இது இல்லாம முதல் பந்து. வாவ், நல்ல ஒரு பால். விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்கு. விக்கெட் அப்பீல். நம்ம அம்பையர் என்ன சொல்றாரு? இல்ல, நோ நோ, நாட் அவுட். எஸ், நாட் அவுட், நாட் அவுட். நல்ல டாட் பால்ங்க. எஸ், விக்கெட் இல்ல, பட் ஒரு நல்ல டாட் பால், நல்ல ஒரு த்ரோ. நெக்ஸ்ட் பால். நல்ல ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கையில போகுதா? எஸ், ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் ஹேண்ட்ஸ். அண்ட் ரெண்டாவது விக்கெட் எடுத்துட்டாங்க. முடிச்சாருங்க கேட்ச. எந்த பதட்டமும் இல்ல, கையில வாங்கி போட்டுட்டாரு. எஸ், ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டாவது விக்கெட் எடுத்துட்டாங்க. விஎன்பி பிரதர்ஸ் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் விஎன்பி பிரதர்ஸ் விழுந்துட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு. நல்லா அடிச்சிட்டு இருந்தாலும் விக்கெட் விட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து விஎன்பி பிரதர்ஸ் ஓடுது. செகண்ட் ஓவர் வந்து ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ் ஓடுது. எனக்கு என்னமோ காலையில பார்த்த ஃபர்ஸ்ட் மேட்சை பார்க்குற மாதிரியே இருக்கு. ஆமாங்க. பிட்வீன் வந்து ஒய்ஆர்எஸ் அண்ட் இவங்க ஃபீனிக்ஸ் கேரக்டர் இருந்தாங்க இல்லையா, ஒரு ஓவர் உனக்கு ஒரு ஓவர் எனக்கு, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. விக்கெட் ஸ்டே பண்ணி ஆடணும். ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கண்ணா உள்ள வராரு.
பேட்ஸ்மேன் நேம் பா கண்ணா. ஆன் ஸ்ட்ரைக் கண்ணா. So the next ball without any delay. ஃபர்ஸ்ட் பாலர் Wow. அடி ட்ரை பண்ணாரு. ஆனா நல்ல டாட் பால் ஒரு மட்டும் த்ரோ, தான். நல்ல ஒரு த்ரோ. நல்ல bowling போட்டுருக்காங்கப்பா. நல்ல ஒரு டெலிவரி ஃப்ரம் குணா ப்ரோ. The next ball. வாவ், நல்ல ஒரு full ஸ்ட்ரைக், toss நல்ல ball ஒன்னு நல்லா யூஸ் போயிருக்கு. பண்ணிருக்காரா? அண்ட் அங்க என்ன போகுதுன்னு தெரியல. என்ன ஆச்சு? அம்பயர் Boundary, காத்த boundary, வெட்டிட்டாரு. பவுண்டரி Kamstar போயிருச்சு. boundary. விஎன்பி பிரதர்ஸ். நல்ல ஒரு நான் ஷாட். தான் அப்பவே சொன்னேன்ல, ஒன்னு உனக்கு ஒன்னு எனக்குன்னு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட் தாங்க. bowler வந்து ஃபுல் டாஸா போட்டாருங்க. எஸ். பேட்ஸ்மேன் அதை நல்லா யூஸ் பண்ணி கரெக்டா ஃபீல்டர் இல்லாத இடத்துக்கு அடிச்சாரு. எவ்வளோ ஃபாஸ்டா ஒன்னாலும் 4 பட் போயிடுச்சு. ஆக்சுவலி தட் வாஸ், ஏன்னா வந்து ரெண்டுமே வந்து ஒன்றுக்குன்னு சளைச்ச டீம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம இந்த ரெண்டு டீமும் ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ் விளையாடிட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன். ரெண்டுமே அநியாயத்துக்கு டஃப் கொடுக்குற டீம். நெக்ஸ்ட் பால் வித்தவுட் எனி டிலே. வா, ஸ்ட்ரைட்டா மேல சரியான தூக்கி ஷாட்டுங்க. அடிச்சிருக்காரு. கைக்கு போகுதா இல்லையா? கையில வந்துருச்சு. மேடி Yes. கண்ணாவோட விக்கெட் எடுத்திருக்காங்க நம்ம ஜெனன் ப்ராப்பர்ட்டி. விஸ்வா நல்லா கேட்ச் பிடிச்சாருங்க. மேடினா தான் குறுக்க போய் நின்னாலும் அது நல்லா கேட்ச் எடுத்துறாரு விஸ்வா. அவருக்கு தான் இந்த பாராட்டு போவோம். மேடி டைவ் அடிக்க போனீங்களா? இன்னொரு பெரிய விக்கெட் நம்ம கண்ணா விக்கெட் எடுத்திருக்காங்க. ஏன்னா கண்ணாவும் பாத்தீங்கன்னா இந்த one ball of the நிறைய best player. பண்ணிருக்காருங்க. அடுத்த கேட்ச பிடிக்க போறது தப்புங்க. மதன் ஓகே, சோ அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வராரு. போலர் நல்லா போட்டாருங்க. ராஜேஷ். தேர்ட் ஓவர் போட்டவர் ராஜேஷ் உள்ள வராரு ஆன் ஸ்ட்ரைக்ல. இந்த ஓவர்ல மட்டுமே 2 விக்கெட் எடுத்திருக்காரு. எஸ், ஒரு நல்ல ஒரு ஓவர் இது. வாவ், நல்ல நல்ல ஒரு ஒரு ஸ்ட்ரைக். shot. எஸ், Cover நல்ல ஒரு dish ல. ஸ்ட்ரைக். ஒரு சிங்கிள்கான ட்ரை மட்டும், டபுள் போக சான்ஸ் எடுக்கல. ஒரு சிங்கிள். ஓவர் இந்த நல்ல ஓவரா போயிட்டு இருக்கு. பவுண்டரி போனாலுமே 2 விக்கெட் எடுத்திருக்காரு. 26 for 3. 26 ரன் எடுத்திருக்காங்க மூணாவது ஓவர் முடிவில். பேலன்ஸ்டா போகுதுங்க. ஸ்கோரும் வருது, விக்கெட்டும் போகுது. 3 விக்கெட் பேக் டு பேக். லாஸ்ட் செகண்ட் ஓவர்ல ஒன்று, தேர்ட் ஓவர்ல ஒன்று, 2 ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. விக்ரம் கண்டினியூ பண்றாருங்க. 4th ஓவரை நல்லா போட்டாரு. செகண்ட் ஓவர் தான் மேட்சை மாத்துறாரு கொஞ்சம். எஸ், இப்போ 4வது ஓவர் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் 4வது ஓவரை போந்திருக்கார் விக்ரம். So the first ball of 4th over without any delay. சீக்கிரமா நடத்துங்க. அகலப்பந்து நல்ல வைட். ஒரு வைட். நம்ம 4th umpire ஃபர்ஸ்ட் கிட்ட பால் வைட் ஓவர ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. எஸ், 3 ஓவருக்கு அப்புறமா நம்ம அம்பையரோட எபிக் டர்ன் வைட் கொடுத்திருக்காரு. வாவ், நல்ல Okay, ஒரு நல்ல ஒரு தடுப்பாட்டம். ஒரு ரன்னா விக்கெட்டா? ஒரு Yes, ரன் மட்டும். ஒரு சின்ன மிஸ். இல்ல அது ஒரு விக்கெட்டா, ஒரு ரன் அவுட்டா கன்வெர்ட் ஆயிருக்கும். பட் ஆனா ஒரு சின்ன மிஸ். விக்ரம் நல்ல ஃபீல்டருங்க. பால் போட்டுட்டு நல்லா போய் எடுத்தாரு பால. ஹார்ட் லக். பட் ஆனா ஒரு சிங்கிள் தான் கொடுத்திருக்காங்க. அப்ரிஷியேட்டபிள். ஆமா கண்டிப்பா. The next ball. ஒரு தூக்கி நல்ல strike அடக்குழி பந்து, அடிச்சிருக்காங்க. அது அந்த நல்லா சைடுல அடிச்சிருக்காரு. கேப்ல போகுதா, போயிடுச்சா? ஒரு ரன் மட்டும் தாங்க. இல்ல. அங்க ஃபீல்ட் செட் பண்ணிருக்காங்க. ஃபீல்டருக்கு ஏத்த மாதிரி தான் பால் போடுறாரு. எஸ், அம்பையர் ரொம்ப அட்டென்ஷன் நினைக்கிறாரு. ஸோ அதனால வித் நோ பவுண்டரி, நோ 6, வெறும் சிங்கிள். The next ball. அடிச்சிட்டாங்க. நல்ல ஒரு எங்க பால் போகுது? ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் வச்சு ஒரு ரன் கூட இல்ல. டாட் பால் டாட் பாலா தான் போயிருக்கு. போயிருக்கு. எஸ், நல்ல ஒரு கேட்ச், நல்ல ஒரு டீம் கோஆர்டினேஷன். வாவ், அது மேல ஒரு போயிருக்கு. flick shot கேப்ல அடிச்சிருக்காரு straight-ஆ. போகுதா இல்ல ஃபீல்டர் இருக்காரு, ஃபீல்டர் pitch கிட்ட not போயிடுச்சு. ஒன் பிட்ச் நாட் அவுட். எஸ் எஸ் எஸ், நல்ல ஒரு கேட்ச் ஃப்ரம் த ஃபீல்டர். விக்ரம் நல்லா போட்டுட்டு இருக்காரு. நல்லா பால திருப்பிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பால். ஒரு நல்ல பாலுங்க. நல்ல நல்ல கீப்பர் ஒரு- பா. எஸ், நல்ல ஒரு த்ரோ, நல்ல ஒரு நல்ல ஒரு கீப்பிங் ட்ரை. பண்ணாரு பால.
அதுக்காக ஒரு இத்தனை எஸ் வருஷமா ஆடிட்டு இருக்காரு. ஆக்சுவலி நல்ல ஒரு டெலிவரி அண்ட் நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ட்ரையும் கூட நல்ல ஒரு பேட்டிங் ட்ரை. ஸோ த நெக்ஸ்ட் பால் வித்வுட் ஒன் டிலே. ஒரு நல்ல ஓ ஸ்கூப் ஷாட் ஆடிருக்காரு. ஆனாங்க ட்ரை பண்ணாரு பட் இட் ஃபீல்டர் டசன்ட் ஒர்க் இருக்காங்க. அவுட் வெல். ஒரு ரன் மட்டும்தான். ஒரே ஒரு ரன். நல்ல ஒரு ஸ்கூப், அது ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னா இன்னும் ஒரு பவுண்டரி போக சான்சஸ் இருந்திருக்கு. பட் ஸ்டில் ஒரு ஓவர் ஓவர் 4 ஓவர் முடிவில் 31 31 ஃபார் 3 விக்கெட் அட் தி எண்ட் ஆஃப் for 3 wicket. 4 overs. அண்ட் ஒரு டைம் சின்ன அவுட். ஒரு சின்ன ஒரு டைம் அவுட்டுங்க. கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துங்க டைம் அவுட்டை. உங்களுக்கு ஓகே கைஸ் 1 ஒரு minute 5 டைம். 2 நிமிஷம் 2 minutesங்க. ஒரு பாட்டில் அங்கேருந்து பாஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு 1 நிமிஷம் ஆகிடும். மேட்ச் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே இன்னும் ஒரு மேட்ச் நடத்தணும். 4:31 வரைக்கும் வச்சுக்கலாம். 4:29 அது ஒரு 2 minutes. கிரவுண்டுக்குள்ள விளையாடாதீங்க தம்பிங்களா, தப்புப்பா. மேட்ச்சுக்கு ஒரு பெரிய மேட்ச் போயிட்டு இருக்கு, நீங்க கிரவுண்டுக்குள்ள விளையாடிட்டு இருக்கீங்க, தப்பு இல்லையா? ஸோ ஓகே, ஈவன் இந்த ஒரு ட்ரிங்க் பிரேக்கை கூட எனக்கு தெரிஞ்சு அவங்க டீம் ஹடலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, ஸோ பிரேக் அவங்க முடிக்கிறதுக்குள்ள முடிச்சிட்டாங்களா முடிக்கலையான்னு தெரியல. சீக்கிரமாங்க, இன்னும் ஒரு 1 minute முடிஞ்சுச்சு. இல்லைங்க, இன்னும் முடியலங்க, அப்படியே தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃபோன் ஏதோ பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லா ஃபோன்லையும் அதே டைம் தான் காட்டுது. மேட்ச் கொஞ்சம் சீக்கிரமா நடத்தணுங்க. 4:30 ஆயிடுச்சு. இன்னும் நம்ம ஒரு மேட்ச். உங்களுக்கு பாருங்களேன், எந்தாவது பாருங்க 4 மணியா 6 மணி மாதிரி காட்டுது. 16:29. ஓகே, ஸோ ஆமாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க, ஏன்னா அந்த காற்று கொஞ்சம் அடிக்கிறத பார்க்க பயமா இருக்கு. இன்னும் 4 ஓவர் 31 for 4 overs முடிவில். நீங்க சொன்ன ஒரே நிமிஷத்துல முடிச்சிட்டாங்க. வெரி குட். எஸ், நல்ல ஒரு டீம், நல்ல ஒரு மேடி மால்கம் மேடி தாம்பரத்தோட இரும்பூர்ல ஒரு பெரிய ஆல்ரவுண்டருங்க. அவரு ஒரு ஐகானிக் பிளேயர். ஓகே, ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் 5th ஓவர். வாவ், நல்ல ஒரு த்ரோ, பட் எபிக் டர்ன் ஃப்ரம் அவர் எம்பையர். வைட் சிக்னல். கேசவன் வைடோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் பால். ஓ, சரியான பாலுங்க, வேற லெவல். Wicket ஸ்ட்ரைட்டா போயிருக்காங்க, கொடுத்துட்டாரு, ஒரு விக்கெட் wicket. எடுத்துட்டாங்க. ஒரு நல்ல ஒரு விக்கெட். எஸ், ஒரு நல்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க விஎன்பி பிரதர்ஸ். நம்ம ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ் வேற நல்ல லெவல்ல bowling போட்டுட்டு இருக்காங்க. Yes, அது செம விக்ரம் ஒரு bowling. ஓவர்ல இருந்தாங்க மேட்ச் அப்படியே சூப்பரா மாறிட்டு இருக்கு. எஸ், கண்டிப்பா சொல்லணும். நல்ல ஒரு டீம் பிளேயோட விளையாடிட்டு இருக்காங்க. அகைன் தே ரிமெம்பர் மீ ஆஃப் ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் கடைசி ஒரு 3.1 ஓவரா நல்லா bowling போட்டுட்டு இருக்காங்க. பெருசா எதுவும் ரன் கொடுக்கல, ஆனா விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. லோகேஷ் வராரு. எஸ், நியூ பேட்ஸ்மேன் லோகேஷ். நல்ல ஒரு கேம் போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி இதுவும் கொஞ்சம் விறுவிறுப்பா போகுது ஒரு ஈவினிங் டைம்ல. So without any delay, the next ball. Wow, வேற நல்ல லெவல்ல பால், ஒரு ஸ்லோயர் பால் மாதிரி அப்படியே seriously. போட்டாருங்க, திருப்பி விட்டாரு பால. ஒரு டாட். பேட்ஸ்மேன் குழுவே இல்ல. வேற லெவலுங்க. ஒயிட் சிக்னல் ஃப்ரம் அம்பையர். அம்பையரோட ஒரு ஐகானிக் டர்ன் அது. ஐகானிக் எபிக். வரலாறு நின்னு பேசும். நெக்ஸ்ட் பால். ஸ்லோயர் பாருங்க, தூக்கி போட்டு விளையாடுறாருங்க. வேற லெவல். நல்ல ஒரு ஓவர் இது. கீப்பரும் பவுலரும் விளையாடிட்டு இருக்காங்க மாதிரி இருக்கு. கேட்ச் அண்ட் கேட்ச் விளையாடுறாங்க. அகைன் ஸ்லோயர் பால். சீரியஸ்லி கேட்ச் அண்ட் கேட்ச். எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு, நடுவுல கேட்ச் அண்ட் கேட்ச் விளையாடுறாங்களோன்ற மாதிரி. இங்க இருந்தாங்க, அங்க இருந்தீங்க, அவ்வளவுதான். அடிச்சாருங்க, மேல வந்திருக்கு, நல்லா பட் வந்திருக்கு. கையில போல. நல்லா தடுத்துட்டாரா? வா, செம்ம பிளாக், வேற லெவல் பிளாக் அடிச்சிருக்கு. அதாங்க மால்கம் மாடி சொல்லல, அவர் ஒரு பெஸ்ட் ஃபீல்டருங்க. டைவ் அடிப்பாரு, கீழே விழுவாரு, பால பிடிப்பாரு. வேற லெவல். ஒரு நல்ல ஒரு அந்த சிக்ஸ். ஸ்டேஜ் மட்டும் இல்லனா கண்டிப்பா கேட்ச் தான் எடுத்துட்டு போறாரு. அவர் தடுத்து விட்டுற மாட்டாரு, கேட்ச் தான் எடுத்துட்டு வேற போறாரு. லெவல்ல பிளாக் பண்ணாங்க. நல்ல ஒரு எபிக்கான பிளாக். ஒரு நல்ல ஃபீல்டிங்.
ஒரு நல்ல டிஃபென்சிவ் ஷாட்டுங்க. கேப்ல போயிருக்கு. ஒரு ரன்னா 2 ரன் மாறுமா? ஒரு ரன் எடுக்கான வாய்ப்பு? நோ. 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 நாட் அவுட். ஓகே. ஒரு சூப்பர் ஓவரா போயிட்டு இருக்கு. ஓவர் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலா. ஓகே. இந்த ஓவரோட முடிவுல 35 ஃபார் 4. 5 ஓவர்ஸ் அப். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 35 தான் கொடுத்துருக்காங்க. 7 ரன்ஸ் பெர் ஓவர்ல ஆடிட்டு இருக்காங்க. ஆ, ஆனா பத்தாது இந்த ஸ்கோர். அவங்க ஆப்போனன்ட் டீம்ல நிறைய பேட்ஸ்மேன் இன்னும் நல்லா 3 அடிக்கிறாங்க. ஏன்னா 3 ஓவர் தான் இருக்கு. 35 வந்திருக்காங்க. 5 விக்கெட் எடுத்தாச்சு. 4 விக்கெட் எடுத்தாச்சு. 5 ஓவர்ஸ் முடிஞ்சிருக்கு. டெத் ஓவர்ஸ் கிட்ட வந்துட்டு இருக்காங்க. 3 ஓவர் தான் இருக்கு. எஸ். ஓகே. அடுத்த bowler இந்த 6வது ஓவர் போடுறது குணா ப்ரோ. நல்ல ஷாட் ஸ்ட்ரைட்டா அடிச்சிருக்காரு. கையில போயிருச்சா ஃபீல்டர் கிட்ட? எஸ், ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் கிட்ட ஒரு run போயிருக்கு. மட்டும்தான். ஒரே ஒரு சிங்கிள். ஒரு run வாவ், மட்டும் நல்ல தான். ஒரு பிளாக் ஆக்சுவலி. ஓவர் கொஞ்சம் நல்லா அடிச்சு ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க பார்க்குறேன். எஸ், கண்டிப்பா. பட் ஆனா ஒரு சிங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தி நெக்ஸ்ட் பால். நல்ல ஒரு டிஃபென்சிவ் தான். ஒரு ரன் மட்டும் தான் கிடைக்கும். ஒரு ரன் மட்டும் தான். தி நெக்ஸ்ட் பால். ஸ்கூப்புக்கான ட்ரை அதுவும் நல்லா அடிச்சிருக்காரு. அது நல்லா ஃபீல்டும் பண்ணிட்டாரு. எஸ், ஒரு சிங்கிள் தான் கிடைச்சிருக்கு. பட் நல்ல ஒரு ட்ரை ஃப்ரம் போத் ஆஃப் them. கொஞ்சம் ஃபைனாக போயிருந்தா ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கும். நல்லா பவுலிங் போட்டிருக்காரு. 3 பாலுக்கு வெறும் 3 ரன் மட்டுமே போட்டிருக்காரு இந்த ஓவரில். நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நல்லா முடிக்கணும்னு நினைக்கிறேன். வாவ், நல்ல ஒரு ஸ்ட்ரைக், ஒரு சிங்கிள் ஓடிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்க மீன்வைல் ஒரு மேடி கிட்ட போயிருக்கு பால். ஓகே, ஒரு போச்சுன்னா சிங்கிள். ஒரு ரன் மட்டும் தாங்க. ஒரு சிங்கிள் தான். ஒரு சிங்கிள் மட்டும் தான் கொடுத்துருக்காரு இந்த பெஸ்ட் ஓவர்ல. ஃபீல்டர் இந்த கிரவுண்ட்ல எனக்கு தெரிஞ்ச அவர் தான் பெஸ்ட் ஃபீல்டர். எஸ். எனக்கு ஒரு காமெடி ஞாபகம் வரும். இந்த ஓவர் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். நல்ல வாவ், ஷாட் நல்ல ஒரு போட்டு ஷாட்டுங்க. டிஃபென்ஸ் வேற லெவல்ல இருக்கு. அது டிஃபென்ஸ்க்கு போயிட்டாருங்க. அடிச்சிருந்தானா கண்டிப்பா விக்கெட் தான் விழுந்திருக்கும் எஸ், அந்த பால். கண்டிப்பா கிடைச்சிருக்கும். நல்ல ஒரு வாவ், ஷாட். அது நல்லா வாவ், ஃபீல் வாவ். பண்ணிட்டாருங்க. எஸ், நல்ல ஒரு டிஃபென்ஸ். 2 பால் வருது. எந்த பால் நம்மளுதுன்னு தான் தெரியல. ஓவர் 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. இந்த ஓவர் நல்லா போட்டிருக்காரு. வெறும் 40. இந்த ரன்ல வெறும் 5 ரன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஓவர்ல வெறும் 5 ரன். நல்லா போட்டிருக்காருங்க. எஸ், நல்ல 6வது ஒரு ஓவர் வந்து ஒரு பெரிய ஓவரா போகும்னு நினைச்சேன். ஆனா நல்லா போட்டு 40 40 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. 40 4 விக்கெட் எடுத்திருக்கீங்க. 7th ஓவர். இன்னும் 2 ஓவர் பேலன்ஸ் இருக்கு. அவங்க பெருசா ஸ்கோர் ட்ரை பண்ணுவாங்க. 2 ஓவருக்கு எப்படியோ 30 ரன் Yes. அடிச்சாகணும். கண்டிப்பா 40 ஈஸிலி சேசபிள். மேட்ச் இன்ட்ரெஸ்டா இருக்கும். விஎன்பி அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, நல்ல ஒரு ஷாட். ஒரு பவுண்டரி தடுக்கப்பட வேண்டும். இல்லனா வந்து 2 ரன். எஸ், 2 எடுத்திருக்காங்க. பாயிண்ட் திசையில நல்லா ஆடுறாருங்க அவரு. ஒரு 4 தடுத்து ஒரு 2 கொடுத்துருக்காங்க. 2 ரன் காப்பாத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டாரு. செகண்ட் ஓவர் நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் பால். வாவ், நல்ல ஒரு ஸ்லோ ட்ரை பண்ணிருக்காங்க. பைஸ் கிடைக்குது. ரெண்டோட வாய்ப்பு இருக்கா? நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கா? crucial-ஆன ஒரு வாவ். க்ளோஸ் காலா இருக்கும். அம்பையர் ஒரு டிசிஷன் Umpire, பார்க்கணும். தேர்ட் அம்பையர் தேர்ட் அம்பையர் ரிவ்யூ கேட்டிருக்காங்க. ஆர்கனைசர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க.
அப்புறம் 12th மேன் உட்காரக்கூடாது பிரதர் ப்ளீஸ். ஒன்லி ஆர்கனைசர்ஸ் அலோட். ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ் கொடுங்க, வில் செக் இட் அவுட். ஃபீல்டர்ஸ் ப்ளீஸ் அவங்கவுங்க பொசிஷன் நின்றுக்கோங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் விஎன்பி மட்டும் செக் பண்ணிக்கிட்டோம். ப்ளீஸ் பி ஆன் யூர் பொசிஷன்ஸ். தேங்க்யூ. இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட் இங்கே செக் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் க்ரூஷியலாக கிட்ட ரொம்ப க்ளோஸ் காலாக இருக்கிறதுனால. அகைன் ஒரு திக் திக் மூமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படித்தான் யோசிக்கிறாங்கன்னு தெரில. இது யாருக்கு திக் திக்னு கேட்கல, எல்லாம் கேஷுவலாக தான் இருக்காங்க. ஓகே, நாட் அவுட் ரிசல்ட் வந்திருக்கு தேர்ட் அம்பையர் கிட்ட இருந்து. ஓகே, தி சேம் பார்ட்னர்ஷிப் ஃபாலோஸ். ரொம்ப க்ளோஸ்ங்க, அதனால தான் இவ்வளவு லேட் ஆச்சு. எஸ், ரொம்ப க்ளோஸா போயிருக்கு. நாட் அவுட். நாட் அவுட். ஒரு ரன் மட்டுமே, லெக் பைஸ் முறையில். பசங்களா உள்ள எல்லாம் பால் எடுத்துட்டு வரக்கூடாது, கொஞ்சம் பார்த்துங்க. பெரிய மேட்ச் போயிட்டு இருக்கு, க்ரூஷியலான மேட்ச் இது. வாவ், நல்ல ஒரு ஸ்கூப் ட்ரை பண்ணிருக்காங்க. பட் ஆனா ஒரு ஸ்லோயர் பால் போடுறாங்க, அதை எடுக்க முடியல. இது ஒரு 4வது டாட் பால் போட்டிருக்காரு, இதே பால் சேமா. It didn't work out as well. So the next ball. Again same ball. இதே Again ball. same ball. ரீப்ளே பண்ண மாதிரி இருக்கு. சேம் பால் சேம் பேட். ரிப்பீட் இல்லைங்க, 2 பால் தொடர்ந்து அதே பால் போட்டிருக்காரு. வாவ் வாவ், நல்ல ஒரு த்ரோ, நல்ல ஒரு பால். தொடர்ந்து 3 டாட்டுங்க. 3 டாட் முடிஞ்சிருக்கு. பேட்டிங் டீமுக்கு இது ரொம்ப தப்பான டைம். இது பவுலர்ஸ் நல்லா போட்டுருக்கு. வாவ், அகைன் ஒரு டாட். ஓவர், நல்ல ஓவருங்க இது. இந்த ஓவரில் பார்த்தா ரன் ரொம்ப கம்மி தான், 43. வெறும் இந்த ஓவரில் வெறும் 3 ரன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒரு டபுள், அது அப்புறம் ஒரு சிங்கிள், அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. 4 டாட் பாலுங்க. 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. 7 ஓவர் முடிஞ்சிருக்கு, 43 ரன் எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு ரன். எனக்கு என்னமோ அதான் சொன்னேனே, ஃபர்ஸ்ட் மேட்ச் தானே ஞாபகம் வருது காலையில். ஒய்ஆர்எஸ் ஃபீனிக்ஸ் மாதிரி தான், ஈஸியான ஸ்கோர், ஆனால் சேசபிள் இல்லை. லோ ஸ்கோர் மேட்ச் நினைக்கிறேன், ரொம்ப டஃப்பா போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப் எப்படி கண்டிப்பா, பேட்டிங் ஏன்னா அடிப்பாங்க அப்படிதான் தெரியல. போச்சு, இதுவும் அப்படிதான் போகும். ஏன்னா ரெண்டுமே டஃப்பான டீம்ஸ். ஆமாங்க, இது 2 டாப் 2ல முடிக்க வாய்ப்பு இருக்கு இந்த டீமுக்கு கண்டிப்பாக. ஸோ அடுத்த மேட்ச் பிட்வீன் வந்து எஸ்எஸ்கே அண்ட் ஸ்கார்பியன் 11. 2 டீமோட கேப்டன்ஸ் கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வந்துட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். இந்த மேட்ச் இந்த ஓவர் முடிச்சதுக்கு அப்புறம் டாஸ் போட்டு ஜெர்சி SSK and Scorpion 11 captains. Okay, last over. The first ball.
ஜான்சன் ஃபர்ஸ்ட் பால் ஒரு வைடு எப்பிக்கான ஒரு டர்ன் அம்பையர். வா ஒரு நல்ல வடுத்து பாலுங்க. க்ளீன் வேற லெவல். நல்ல ஒரு த்ரோ. நல்ல செம டாட். ஃபாஸ்டான ஒரு டெலிவரி. அகைன் ஒரு ரீப்ளே dot ball. போட்ட மாதிரி இருக்கு இதுவும். அதே ஃப்ளோ அதே த்ரோ. பவுலிங் ரொம்ப டைட்டா இருக்குங்க. பவுலிங் நல்லா போடுறாங்க. நல்ல குட் லைன். எஸ் நல்ல ஒரு நெக்ஸ்ட். வாவ் ஒரு ஒரு சின்ன தடுப்பாட்டம் ஸ்ட்ரைக். ஒரு ரன் தான். ஸ்லோவான ஸ்ட்ரைக் ஒரு காமான ஸ்ட்ரைக் அதுல ஒரு சிங்கிள். பவுண்டரி தேவைப்படுதுங்க. பவுண்டரி ஒரு மேக்ஸிமம் எது கிடைச்சாலும் ஓகே இந்த மொமெண்ட்ல. கடைசி 3 பால் மட்டும் தான். வாவ் பவுண்டரி இல்லங்க. டாட் பால் மட்டும் தாங்க கிடைக்குது. இல்ல Wide. கிடைக்கல. வைட் சிக்னல் Wide, ஃப்ரம் good. அம்பையர். again ஒரு ஒரு ஸ்லோ ரன் டெலிவரி. மட்டுமே. ஒரு ஸ்லோவர் பால் ஒரு சிங்கிள். நல்லா லெஃப்ட் ஆர்ம்ல நல்லா போடுறாங்க பால். பேட்ஸ்மேனால கணிக்க முடியல எங்க வருதுன்னு. வாவ் ஒரு மேல அடிச்சாரு போகுது அடி. பட் ஆனா இது ஸ்ட்ரைட் டு தி மேல ஃபீல்டர்ஸ் அடிச்சு. ஹேண்ட்ஸ் எக்ஸாக்ட்லி ஒரு லாஸ்ட் ஓவர். எஸ் லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஒரு லாஸ்ட் ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல பால் போட்டுட்டு இருக்காரு. பேட்லயே பட மாட்டேதுங்க. பட்டா ஹைட்ல தான் ஏறுது. பட் ஆனா பட்டுச்சு ரொம்ப கிட்ட போய் ரொம்ப ஒரு க்ளோஸா கையில விழுந்துருச்சு. பட் இட் வாஸ் a predictable விக்கெட். அதாவது predictable ஒரு ட்ரை பண்ணனும் கையில தான் லாஸ்ட் விழுந்துரும். ஓவர்ல இவ்வளவு கம்மியா ஸ்கோர் கொடுக்குறது இந்த மேட்ச் தான் போயிட்டு இருக்கு. மத்த மேட்ச் எல்லாமே லாஸ்ட் ஓவர்ல அடிச்சாங்க. ஆனா இந்த கண்டிப்பா. மேட்ச்லயும் நல்லா போட்டுட்டு இருக்காருங்க. வைடு மட்டும் இல்லைன்னா இது ரொம்ப நல்ல ஓவர் தான். ஆக்சுவலி இது இவங்க அந்த 50 குள்ள வச்சிட்டாங்கன்னா இன்னைக்கு நடந்த மேட்ச்லயே ரொம்ப லீஸ்டான டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது இந்த டீம்ஸ் தான். மேல அடிச்சாருங்க. போயிருக்கு ஃபர்ஸ்ட் சிக்ஸர். சொன்னவனே எஸ் அடிச்சிருக்காருங்க. மேக்ஸிமம். மேக்ஸிமமா Yes, போயிருக்கு. இந்த நம்ம- பந்தல் மேல அடிக்காதீங்க. பால் மேலே நிக்குது. எஸ் கண்டிப்பா நல்ல ஒரு மேக்ஸிமம் நீங்க பவுண்டரி கேட்டீங்க மேக்ஸிமமே கிடைச்சிருச்சு. நான் சொன்னது ரெண்டாவது வந்துருச்சு. பால் மேல போய் விழுந்திருக்கு. நல்லா முடிச்சிருக்காரு இந்த மேட்சை. ஒரு மூமெண்டோட போயிட்டு நல்லா bowling போடலாம். ஸ்கோர் எவ்வளோங்க? ஐம்பத்தி 3 ரன் அடிச்சிருக்காங்க கடைசி பால் 6ஓட. ஆமா 54 டார்கெட் ஃபார் VNP பிரதர்ஸ். ஓகே சோ தி நெக்ஸ்ட் டீம் கொஞ்சம் ஆட்டோ ஒன்று நிக்குது. அது யாருன்னு பார்த்து கொஞ்சம் எடுத்துருங்க கொஞ்சம் ப்ளீஸ். வெளியே கார் எடுக்கணும். கொஞ்சம் ஆட்டோ மட்டும் கொஞ்சம் எடுத்துருங்க. கொஞ்சம் வந்துட்டாரு. ஓகே ஓகே சோ தி நெக்ஸ்ட் கேம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பார்க்கிங் 11. கிரவுண்டுக்குள்ள வந்து விடுங்க. வெளியே விட்டு வராதீங்க. கிரவுண்ட்ல நிறைய இடம் இருக்கு. கிரவுண்ட்ல விட்டுருங்க. ஓகே பொதுமக்களுக்கு SSK. வந்து நம்ம இடையூறா இருக்க கூடாது. SSK டீம் கேப்டன் ஓகே இருக்கீங்களா? ஓகே தேங்க் யூ. SSK டீமோட கேப்டன் ஸ்கார்பியன் 11 கேப்டன் எங்க இருக்கீங்க? VNP பிரதர்ஸ் சீக்கிரமா ஃபீல்ட் செட் விமல் பண்ண விடுவாங்க. கேப்டன். சரி VNP கேப்டன் கொஞ்சம் சீக்கிரம் brothers வந்துருங்க. அடுத்த சீக்கிரமா இன்னிங் field ஸ்டார்ட் க்குள்ள பண்றதுக்கு வாங்க. முன்னாடி டாஸ் போடலாம். ஆடணும். 8 ஓவர் மேட்ச் இது. SSK டீம் கேப்டன் பிச்சுக்குள்ள வந்தோடனே கொஞ்சம் அசம்பிளா நில்லுங்க. ஒரு போட்டோ ஷூட் எடுக்கணும். ஒரு போட்டோகிராஃப் ஸ்மைல் ப்ளீஸ். எல்லாம் கொஞ்சம் டீம் அசெம்பிள் ஆயிடுங்க. ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு திரும்ப மேட்ச்க்குள்ள கண்டினியூ பண்ணலாம். VNP பிரதர்ஸ் ஜெர்சி போட்டிருக்காங்கலாம் உள்ள பிச்சில் மட்டும் அசெம்பிள் ஆயிடுங்க. ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு தென் வந்து ஃபீல்டிங் செட் பண்ணிப்பீங்க. கொஞ்சம் சீக்கிரம் ப்ரோ. சீக்கிரமா உள்ள வந்துங்க பிரதர்ஸ் ப்ளீஸ். சீக்கிரமா போட்டோ ஷூட் சீக்கிரமா போட்டோ எடுத்துக்கோங்க. தென் டேஷோட பேட்ஸ்மேன்ஸ் ஓப்பனர் பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா உள்ள வாங்க.
இன்னைக்கு நடந்த ஏப்ரல்ல நடந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ், செகண்ட் ஃபீனிக்ஸ். நாளைக்கு அவங்க குவாலிஃபையர் வந்து ஆட போடுவாங்க. ஓகே, மீன்வைல் ஜெனூன் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள அங்க ஏதோ தீவிரமான டிஸ்கஷன்ல இருக்காங்க. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஜெனூன் ப்ராப்பர்ட்டிஸ் கைஸ், டைம் ஆயிடுச்சு. ஜெனூன் ப்ராப்பர்ட்டிஸோட ஓபனர்ஸ் கொஞ்சம் உள்ள வந்துருங்க. உங்களுக்கு டைமே இல்லைங்க, bowling பண்ணும்போது ரொம்ப டைம் எடுத்துவீங்க. ஆல்ரெடி ஃபீல்டர்ஸ் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 30 மினிட்ஸ் தான். 30 மினிட்ஸ் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜெனூன் ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் நீங்க சீக்கிரமா ஸ்டார்ட் வாங்க. பண்ணி ஃபர்ஸ்ட் பால் போட்டுருக்கணும். ஐ மீன் ஃபர்ஸ்ட் பால்க்கு பேட்ஸ் பண்ணிருக்கணும். அம்பையர் சீக்கிரமா டிசிஷன் எடுங்க. பேட்ஸ்மேன் சீக்கிரம் உள்ள வாங்க. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? மேட்ச் நடத்தமா வேணாமா? தேர்ட்டி மினிட்ஸ் தான் டைம் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் உள்ள வந்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் அடுத்த மேட்ச் ஒன்று இருக்கு. விக்ரம், இது ரொம்ப தப்புங்க நீங்க பண்றது. ஓபனிங் பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரமா உள்ள போங்க ப்ளீஸ். ஐகானிக் பேட்ஸ்மேனுங்க. ரிவர்ஸ்ல ஸ்ட்ராங், லெக் சைடுல ஸ்ட்ராங்குங்க. அண்ட் ஓபனிங் பேட்ஸ்மேன் உள்ள போறாங்க. மதன் அண்ட் வினோத் அண்ணா. ஒரு ரெண்டு பெரிய பேர் போறாங்க உள்ள. வினோத் அண்ணா அண்ட் மதன். ஓகே, வித்அவுட் மால்கம் மேடி. மால்கம், உங்க கிரவுண்டுங்க இது. நீங்க தாங்க ஷோ காமிக்கணும் இன்னைக்கு. ஓகே, ஸோ விஎன்பி பிரதர்ஸ் கெட் ரெடி அண்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரமா உள்ள போயிருங்க. வில் ஸ்டார்ட் த மேட்ச். நமக்கு டைம் இல்லை. திரும்ப உங்களுக்கும் சொல்லிக்கிறோம், ஆல்ரெடி உங்களுக்கு கலை தெரியாதோ என்னமோ. பட் ஆனால் 4:50 ஆயிடுச்சு. 30 மினிட்ஸ்ல நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சாகணும். நம்ம அம்பையர் தான். அம்பையருக்கு என்ன குழந்தை தெரியல. அப்போலேருந்து கமெண்ட் அடிக்கிறவங்க மேலேயும் லைவ் அடிக்கிறவங்க மேலேயுமே அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பெரிய ஷாட்டோட ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நல்ல டிஃபென்ஸ்ங்க. நல்ல பால். நல்ல ஒரு டிஃபென்ஸ். ஒரு டாட் கிடைச்சிருக்கு. நல்ல டிஃபென்ஸ்ங்க. ஸ்ட்ரைட்டான ஃபீல்டர் நிக்கறாங்க. ஃபீல்டர் கையில விழுது. ஃபர்ஸ்ட் விக்கெட் ஆஃப் விஎன்பி பிரதர்ஸ். ஹிட் ஃபார் டட். மேடி நீ ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்தாருங்க. அடிச்சாருங்க. அவரோட ஃபேவரட் பிளேஸ் கிடையாதுங்க அது ஸ்ட்ரைட். ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்தாங்க ஜென்யூன் ப்ராப்பர்ட்டிஸ். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க விஎன்பி பிரதர்ஸ். ஃபர்ஸ்ட் ஓவர்ல அதான் உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு முடிஞ்சு போச்சு. விஎன்பி பிரதர்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவர்ல அடிச்சாங்க 15 ரன் அடிச்சாங்க. 6 அடிச்சாங்க எடுத்த உடனே. ஆனா விக்கெட் எடுத்தாங்கல்ல செகண்ட் ஓவர்ல தாங்க எடுத்தாங்க. செகண்ட்லயே பால்ல எடுத்தாங்க. ஓகே ஓகே ஓகே. அவன் மாத்தி அடிக்கிறாங்க. சோ உள்ள போறாரு விஸ்வா ஆன் ஸ்ட்ரைக், நியூ பேட்ஸ்மேன். Okay, without any delay, we'll start. ஜீரோ ரனுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பவுலிங் டீம் விஎன்பி பிரதர்ஸ். நல்ல ஒரு டிஃபென்ஸ்ங்க. எஸ், நல்ல ஒரு டிஃபென்ஸ். ஒரு ரன் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரன் ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள். நல்ல சென்சிட்டிவலா ஆடி இருக்காரு. ஒரு விக்கெட் போனதுக்காக அவர் அடிக்க போகாம சிங்கிள் தான் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க. விக்கெட்டுக்கான வாய்ப்பு. விக்கெட். எஸ், அடுத்த விக்கெட். ஓபனர்ஸ் ரெண்டு பேருமே அவுட் ஆயிட்டாங்க. எஸ், ரெண்டுமே ஒரு பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணி தனித்தனியா அனுப்பியிருக்காங்க. பேக் டு பேக் விக்கெட். மேட்ச் தனியா முடிக்கிற திறமை இருக்குங்க இவர்கிட்ட. அவர் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பா ஒரு விஎன்பி பிரதர்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்கல ரெண்டு பேரும் அப்படிதான் சொல்லிட்டு டிஃபெண்டிங் சாம்பியன்ஷிப்ன்றத காமிச்சிருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் விக்ரம் களத்துக்கு போறாரு. ஒரு பெரிய பேட்ஸ்மேனுங்க இவரும். நம்ம லோக்கல் பாய் தான் இவரும்.
ஓகே. ஸோ ஆன் ஸ்ட்ரைக் விக்ரம் அண்ட் நான் ஸ்ட்ரைக் விஸ்வா. ஓகே. வித்அவுட் எனி டிலே டு தி நெக்ஸ்ட் பால். நல்ல ஒரு வாவ்! நல்ல ஒரு டிஃபென்ஸ் ஸ்லோ ஸ்டார்டிங்க. ஆக்கி நல்ல ஒரு ஒரு ஸ்லோ பால் ரொட்டேட் ஸ்ட்ரைக். பண்றாரு சிங்கல. நல்ல ஒரு ஸ்லோ ஸ்ட்ரைக் கொடுத்து ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ். வாவ்! நல்ல ஒரு ஷாட். நல்ல கேப் ஒரு பார்த்து boundary அடிச்சிருக்காரு. தேடி ஒரு போயிருக்கு ball. பவுண்டரிக்கான வாய்ப்பு. ஓ நல்ல ஒரு And ஒரு ஃபீல்டிங். again 2 ஓடுவாங்களா? ஓடிட்டாங்க 2 ரன். ரெண்டாவது 2 ரன் எடுத்திருக்காங்க. ஒரு பவுண்டரி அங்க தடுக்கப்பட்டாலும் இங்க 2 ரன் எடுத்திருக்காங்க. ஷிப்ல ஒரு 2 ரன் நல்லா எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் முடியல. 4 ரன்னுக்கு 2 4 ஃபார் 2. 2 பெரிய விக்கெட் எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவர்ல. எஸ், ஒரு 2 பெரிய விக்கெட் எடுத்தது இல்லாம வெறும் 4 ரன் தான் கொடுத்திருக்காங்க விஎன்பி பிரதர்ஸ். பவர் பிளே ரொம்ப யூஸ் பண்ணுங்க. இது விஎன்பி பிரதர்ஸோட ஃபர்ஸ்ட் ஓவர் தெரியுமா 15. இங்க 4 தான் கொடுத்தாங்க. நல்ல ஒரு டஃப் கொடுக்குறாங்க. அதாவது விஎன்பி பிரதர்ஸ் அப்படியே ஹையா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, கண்டிப்பா வந்து அதே தான் காலையில சொல்லிட்டு இருந்தேன். எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ரன் ரேட் ரொம்ப பெருசா இல்லைங்க. பால் டு பால் ஆனாலே மேட்ச் வின் பண்ணிடலாம் இந்த மேட்சை. கண்டிப்பா கண்டிப்பாக. ஸோ பவுலர் நேம் கெவின். ஒரு வேகப்பந்து வீச்சாளர். ஒரு நல்ல டிஃபென்சிவ் ஷாட். ஒரு ரன் விக்கெட் கிடைக்க. விக்கெட்டுக்கான வாய்ப்பு. விக்கெட்டா இல்லையா அம்பையர்? அம்பையர் இன் டிசிஷன் அவுட். அவுட். ஒரு விக்கெட் அகைன். ஒரு ரன் அவுட் எடுத்திருக்காங்க. எந்த அளவுக்கு இந்த விக்கெட் ஒரு ரன் அவுட் எடுத்திருக்காங்க விஎன்பி பிரதர்ஸ். அகைன் பேக் டு பேக் மூணாவது விக்கெட். இது ஒரு புவர் ஸ்டார்ட்ங்க. ஜெனியூன் டீமுக்கு இது ஒரு புவர் ஸ்டார்ட். பட் நம்ம அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. யார் வேணா எப்படி வேணா வருவாங்க அப்படிலாம். கண்டிப்பா அது தெரியும். இவ்வளோ லோ ஸ்கோர் வைக்கும்போது தெரிய வேண்டாமா 2 பேரும் எந்த மாதிரி ஒரு டீம்னு சொல்லிட்டு? சொன்னது கரெக்ட் தாங்க. டிஃபெண்டிங் சாம்பியன்ஷிப்னா அவங்க தான் விஎன்பி பிரதர்ஸ் நல்லா போட்டாங்க. எஸ், 3 விக்கெட் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட். 2 டீமே ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அவங்க இன்னிங்ஸ்ல கொடுத்துருக்காங்க. பவுலிங் சைடுல இருந்து ஃபீல்டிங்ல இருந்து. ஜெனியூன் ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் பொறுமையா இன்னும் ஆடி கொஞ்சம் ரன் புஷ் எடுக்கணும். பண்ணணும். அண்ட் கன்சிஸ்டன்சி. விஸ்வா அண்ட் ருத்ரா 2 பேரும் பார்ட்னர்ஷிப் பண்ணி மேட்ச் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் எடுத்துட்டு போகணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். வாவ், நல்ல ஒரு த்ரோ. வைட் சிக்னல் அகல பந்து. அம்பையர் வைட் கொடுத்திருக்காரு. ஸோ வித்அவுட் எனி டிலே தி நெக்ஸ்ட் பால் ஸ்டார்ட் பண்ணிரலாம். வாவ், சரி டிஃபென்ஸ். 2 ஒரு ரன் கிடைக்குமா? single. ஃபாஸ்டா வர்றாங்க. 2 Yes, ரன் கிடைக்குமா? ரெண்டாவது கிடைச்சிருக்கு. ஒரு சின்ன மிஸ் ஃபீல்டிங்னால 2 ரன் கிடைச்சிருக்கு. ஒரு சின்ன மிஸ் ஃபீல்டிங் கையில இருந்து பால் ஸ்லிப் ஆனதுல இன்னொரு ரன் கொடுத்திருக்காங்க விஎன்பி பிரதர்ஸ். அந்த சிறுத்தை போல சீர்றாங்க. கிரவுண்ட்ல ஃபாஸ்டா வர்றாங்க பால் எடுக்கிறதுக்குள்ள. ஓகே, வித்அவுட் எனி டிலே தி நெக்ஸ்ட் பால். வாவ், ஒரு டிஃபென்சிவ் ஷாட். ஒரு ரன் கிடைக்குமா? கிடைச்சிருச்சு. நல்ல ஒரு ஸ்லோவான ஒரு டிஃபென்ஸ். நல்ல ஒரு அதுல ஒரு சிங்கிள். விக்கெட் கேட்டிருக்காங்க. அம்பையர் நோ சிக்னல் எதுவுமே கொடுக்கல. ஒரு ரன் தான். ஒரே ஒரு சிங்கிள் அவ்வளவுதான். ஒரு ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலா விக்கெட் கேக்குறாங்க. விக்கெட். அவுட் கொடுத்திருக்காருங்க. அவுட்ங்க. வாவ், இன்னொரு விக்கெட் எடுத்திருக்காங்க விஎன்பி பிரதர்ஸ். விக்கெட் வந்திருக்கு. 4th விக்கெட் வந்திருக்கு.
ருத்ரா அவ்வளோ ரொம்ப வந்து ஸ்மூத்தா ரொம்ப ஒரு கேஷுவலான விக்கெட்டா எடுக்கிறாங்க. ரொம்ப ஓடி ரொம்ப ஸ்ட்ரகிள் ரொம்ப எஃபோர்ட் போடாம ஒரு ஸ்மூத்தா பவர் கொடுக்குறாங்க. பிளேங்க அது. பவர் பிளே ஜெனியன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து பவர் பிளேல விக்கெட் தான் போயிட்டு இருக்கு. எஸ் ரெண்டு வர விக்கெட்ஸ் மாட்டேங்குது. மட்டும் தான் போய்கிட்டு இருந்தது ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு. ஆல்சோ விஎன்பி பிரதர்ஸோட bowling அட்டாக் அப்படி இருக்குங்க. எஸ் அவங்களோட விக்கெட் ஸ்ட்ராட்டஜியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப ப்ரெஷர் போடாம கெவின் அந்த அளவுக்கு பாலை வேரி பண்ணி போடுறாரு. ஸ்மூத்தா எடுக்கிறாங்க. ஆனால் ஃபாஸ்ட்டாகவும் போடுறாருங்க. பால் சர்க்குன்னு போகுது. ராஜேஷ் இப்போ ஆன் ஸ்ட்ரைக்ல இருக்காரு, நியூ பேட்ஸ்மேன். நல்ல நல்லா டிஃபென்சிவ் மேல ஷாட். ஒரு போகுது. ரன். ஒரு ரன் ஒரு சிங்கிள். எஸ் ஒரே ஒரு பவர் சிங்கிள். பிளேல ஸ்கொயருக்குள்ளேயே தாங்க போகுது ரன்னு. பெரிய ஷாட் ட்ரையே பண்ண முடியல. பாத்தீங்களா இப்போ புழுதி பறக்க ஓடி இருக்காங்க ஒரு சிங்கிள் இந்த எடுக்கிறதுக்கு. அளவுக்கு bowling நல்லா போட்டு இருக்காரு எஸ் கெவின். கண்டிப்பா. ஸோ த நெக்ஸ்ட் பால் வித்தவுட் எனி டிலே. பவுண்டரிக்கான தேடல். பவுண்டரி ஆர் மேக்ஸிமம் கண்டிப்பா வந்து மஸ்ட் அண்ட் மச் நீடட் ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ். பவர் பிளேல நல்ல ஸ்கோர் நம்ம எடுக்கணுங்க. அப்பதான் ஒரு மேட்ச் இன்ட்ரெஸ்டா எஸ் போகும். கண்டிப்பா. பட் ஆனால் வந்து பவர் பிளேல நிறைய விக்கெட் லூஸ் பண்ணதுனால இவங்க நிறைய வந்து எடுத்தாகணும். ரிவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. நல்ல ஒரு ஸ்டார்ட். Dot ஒரு தான். டாட். ஓவர் முடிஞ்சிருச்சுங்க. ஓவர் முடிஞ்சிருச்சு. பவர் பிளே முடிஞ்சிருச்சு. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 9 ரன் தான் கொடுத்துருக்காங்க தி எண்ட் ஆஃப் 2 ஓவர்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட். எஸ் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க பேக் டு பேக். இந்த பவர் பிளே விஎன்பி பிரதர்ஸ் தாங்க. எஸ் கண்டிப்பா. ஆஃப்டர் இந்த தேர்ட் ஓவர் வந்து பேலன்ஸ் இருக்கிற ரிமைனிங் 6 ஓவர்ஸ் ரெண்டு டீமுமே ரொம்ப புஷ் பண்ணணும். கம்பேக் கொடுக்க முடியும். பெரிய ஸ்கோர் இல்ல. 6 ஓவருக்கு 9 6 ஓவருக்கு 45 ரன் கிட்ட தான் அடிக்கணும். எஸ் கண்டிப்பாக ரெண்டு டீமுக்குமே வந்து சாதகமான நிலையில தான் இருக்கு. ஒரு மூவ்மெண்ட்டும் தேவைங்க. ஒரு ஷாட் தேவை. ஒரு பிக் ஷாட் தேவை. எஸ் அந்த பிக் ஷாட் தேவை. அப்பதான் மேட்ச் மாறும். கண்டிப்பா ஒரு மேக்ஸிமம் ஒரு பவுண்டரி மச் நீடட். 9 runs for 4 wickets. 2 overs up. மூணாவது ஓவருங்க. பவர் பிளே முடிஞ்சு மூணாவது ஓவரின் முதல் பந்து. ஒரு நல்ல Wow, ஒரு நல்ல ஒரு- ஷாட். ஒரு நல்ல டேப். ஒரு ஒரு catch. கேட்ச் டிராப்புங்க. ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டுங்க. கேட்ச் Yes, டிராப்புங்க. ஒரு சின்ன மிஸ்ஃபீல்ட் கரெக்டா போயிருந்தனா இன்னொரு விக்கெட் கிடைச்சிருக்கும் விஎன்பி பிரதர்ஸ்க்கு. ஓகே தி நெக்ஸ்ட் பால். நல்ல ஒரு பால். நல்ல ஒரு பால். நல்ல ஒரு ஸ்லோவான ஒரு ரன் விஷயம். அவுட்கான வாய்ப்பு. ஓவர்த்ரோங்க. அகைன் இன்னொரு ரன்னுக்கான முயற்சி. ரெண்டாவது ரன் எடுக்க ட்ரை பண்றாங்க. 2 ரன் எடுத்தாச்சு. Wow. ஒரு சின்ன மிஸ்ஃபீல்ட்னால 2 ரன் கிடைச்சிருக்கு ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு. வாவ் ஒரு ஒரு run. சின்ன ஸ்கூப் பட் ஆனா ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்ட் ஹேண்ட்ஸ் எக்ஸாக்ட்லி. தட் இஸ் பிரெடிக்டபிள். ஒரு ரன் மட்டும் இல்ல ஒரு ரன். விஸ்வா நல்ல Wow, ஒரு நல்ல ஒரு டிஃபென்ஸ் ஆடிட்டு defense. இருக்காரு. அவர் கூட கம்பெனி கொடுக்கணுங்க விஸ்வா கூட. லக்கிலி அது வந்து ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு பட் ஆனா அழகா வந்து தடுத்திருக்காங்க. தி நெக்ஸ்ட் பால். நல்ல ஒரு பாருங்க சரவணா. Yes, விக்கெட்டுக்கான தேடல். ஒரு ரன் மட்டும் ஒரு தான். ரன் ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. அப்படியே இந்த பவர் பிளேக்குள்ளே தான் ரன் போயிட்டு இருக்கு. வெளியவே பால் போல. அந்த அளவுக்கு டைட்டா போட்டுட்டு இருக்காங்க என்பி பிரதர்ஸ். நல்ல bowling அட்டாக் வச்சிருக்காங்க. ஒரு Wow, நல்ல ஒரு மேல shot போயிருக்கு catch பட் கான ஆனா வாய்ப்பு. பிரெடிக்டபிள் நோ. ஒரு ரன். ஒரு விக்கெட் தடுக்கப்பட்டது. ஒரு சிங்கிள். ஒரு 6க்கான தேடல். ஆனா அது ஒரு ஓவர் முடிஞ்சிருச்சு. ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 14. ஜென்யூன் ப்ராப்பர்ட்டிஸ் 14 ரன்னுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பவுண்டரி இருந்தா அட்லீஸ்ட் தான். ஒரு பவுண்டரி மினிமம் ஒரு பவுண்டரியாவது தேவைப்படும். ஆமாங்க. ஜென்யூன் ப்ராப்பர்ட்டிஸ் ஹேஸ் டு புஷ் ஆன்
அண்ட் விஎன்பி பிரதர்ஸ் இதே கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணாலே தே கேன் டேக் ஓவர் த கேம். அவங்க நல்லா தாங்க போட்டுட்டு அதுதான் இதே கன்சிஸ்டன்சி ஒரு நல்ல ஷாட்டுங்க இருக்கு. எஸ் ஃபீல்டர் இருந்ததுனா அப்படியே இன்னொரு 3 ஓவர் போணும். ஒரு பவுண்டரி அதே மாதிரி ஒன்னு ஒரு சின்ன மிஸ்ஃபீல்ட் அகைன் ஒரு சிங்கிள் பெரிய மிஸ்ஃபீல்ட் தாங்க. பால் ஸ்ட்ரைட்டா அவர்கிட்ட வந்து பட் அப்படி சொன்னாதான் மனசு கஷ்டப்படக்கூடாது. பிளேயர்ஸ் மனசு கஷ்டப்படாம விளையாடினாதான் மேட்ச் நல்லா போகும். The next ball. நல்ல கைக்கு வர வேண்டிய பால் மிஸ் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல பின்னாடி போயிட்டு ஒரு பால் பிடிக்கிறது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு டாஸ்க்குங்க. அது ட்ரை பண்ணாரு. பட் ஆனா ஹார்ட் லக் for them. பட் ஸ்டில் அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல ரிவர்ஸ் ஷிப் படல பட்டு இருந்தனா கண்டிப்பா 6 போயிருக்கும். எஸ் டாப் எட்ஜ். ஓகே சோ the next கொஞ்சம் பேட்ஸ்மேனால முடியலன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 3 பால் ஆடுங்க, டைம் அவுட் கிடைக்கும் உங்களுக்கு, கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரு ரன் மட்டுமே. ஓகே 2 ரன் ட்ரை பண்ணல. நல்லா பாலுக்கு பால் ரன் ஆடிட்டு இருக்காருங்க விஸ்வா. ஒரு டாட் பாலே கொடுக்க மாட்டாரு. எஸ் அவங்களுக்கு ஆக்சுவலி வந்து இப்போ வந்து ஒரு கன்சிஸ்டன்சி பிடிக்கணும்னா அவங்களுக்கு ஒரு சிங்கிள்ஸ் ரொம்ப கம் அண்ட் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே கையில மிஸ் ஆயிருக்கு. ஒரு அகைன் ஒரு சிங்கிள். பவுலிங் டீம் நல்லா போட்டுருக்காங்க, அடிக்கவே விட மாட்டாங்க. டைம் அவுட்கான நேரம். எஸ் 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. அணியின் எண்ணிக்கை 23 23 for 4 wickets at the end of 4 overs. இன்னும் 31 அடிக்கணும். 24 balls. Still இது வந்து சேசபிள். ரெண்டு டீமுக்குமே வந்து they have still a chance. டைம் அவுட்கான ஒரு நேரம். பவுண்டரி ஆர் ஒரு மேக்ஸிமம் அடிச்சா கூட டீம் சேஞ்ச் ஆகுது. 2 மினிட்ஸ் தாங்க டைம் அவுட். எஸ் ஒரு பவுண்டரி இல்லனா ஒரு மேக்ஸிமம் இது ரெண்டுல எது கிடைச்சாலும் அப்கமிங் ஓவர்ஸ்ல கண்டிப்பா வந்து கேம் வந்து ஜெனூன் ப்ராப்பர்ட்டிஸ் கையில போக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. So let's hope for the best with the fingers crossed. நெக்ஸ்ட் மேட்ச் இருக்கா? ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மேட்ச் பத்தி. டைம் அவுட் முடிய போகுதுங்க. சீக்கிரமா வந்துருங்க எல்லாரும். ஃபீல்ட் ஸ்பெல் பண்ணுங்க. 5th ஓவருங்க. 4 ஓவருக்கு 23 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் 4 ஓவருக்கு 31 ரன்னுங்க. ஒரு ஷாட் அவே. நல்லா மிடில்ல போயிட்டு இருக்கேன் ரெண்டு பேருக்கும். திலீப் ஒரு நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அது நல்லா ஸ்கொயர் கட்ல ஒரு அடிச்சாரு. ஒரு ரன் மட்டும்தான். நல்லா ஒவ்வொரு ரன்னா எடுத்துட்டு போறாங்க அப்படியே ஸ்கோரை. ஆமா கண்டிப்பா ஒரு கன்சிஸ்டன்சி இதுலயே மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் திலீப் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால்ல 6 அடிச்சார்ல அவர்தான். ஓ நல்லா அடிச்சாருங்க. பவர் நல்லா யூஸ் பண்ணாருங்க.
நல்ல ஒரு ஓ ஸ்லோயா நல்ல இருங்க. ஒரு நல்ல ஆக்சுவலி ஒரு ட்ரை. பட் நல்ல ஒரு ட்ரை. ஒரு நல்ல ஒரு ஸ்லோயா இருங்க. அப்படியே பால அப்படியே நிறுத்திட்டாருங்க. பேட்ஸ்மேனால ஒண்ணுமே பண்ண முடியல. அகைன் ஒரு நல்ல ஸ்லோ பால், நல்ல ஒரு தடுப்பு ஒரு இருக்காரு. பவுண்டரி போக வாய்ப்பு இருக்கு. போக இருக்கா? அங்க ஒரு இல்ல. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட்டுங்க. 2 ரன் மட்டும் தாங்க எஸ் போயிருக்கு. கண்டிப்பா நல்ல ஒரு பாலோட சேசிங்லயே வந்து அந்த பவுண்டரிய வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க. பவுண்டரிக்கான தேடல் கிடைக்குமா? ரொம்ப ஆவலா தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல ஒரு டிஃபென்சிவ் ஷாட்டுங்க. ஒரு ரன் தான் கிடைக்குமா? ரன் எஸ் எடுக்க ஒரு வாய்ப்பு. நோ ஒரு சிங்கிள் ஒரு ரன். சிங்கிள் மட்டும்தான். ஒரு நல்ல ஒரு ஷாட் ட்ரை பண்ணாரு. ஆனா ஸ்ட்ரைட்டா கால்ல எஸ் பட்டு போயிருக்கு. ஒரு பைஸ் நினைக்கிறேன். லைக் பைஸ். லெக் பைஸ் முறையில் ஒரு ரன். ஒரு நல்ல bowling போடுறாருங்க. பேட்டிங்கும் நல்லா ஆடினாரு. bowlingகும் நல்லா போட்டுருக்காரு. பெருசா எதுவும் ட்ரை பண்ண முடியல பேட்ஸ்மேனால. ஸ்டில் அவங்க வந்து அவங்களோட பெஸ்ட்டை வந்து நிறையவே கொடுத்துட்டு இருக்காங்க நமக்காக. விஸ்வா கண்டிப்பா ஒரு பெட்டர் வேல கொடுத்துட்டே இருக்காங்க. அவர் ஒரு பெரிய ஹிட்டுக்கு ட்ரை பண்ண போறாருங்க எனக்கு எஸ் ஒரு தெரிஞ்சு. பவுண்டரி அண்ட் ஒரு சிக்ஸர் மேக்ஸிமம்னு கத்தணும் போல இருக்கு. கொஞ்சம் அடிச்சாங்கன்னா கத்தலாம். ஹை எக்ஸ்பெக்டேஷன். ரிவர்ஸ் ட்ரை பண்ணாரு. இல்ல ஒரு ஓவர். டான் இந்த ஓவர் முடிஞ்சிருச்சு. நல்லா போட்டிருக்காருங்க இந்த ஓவர். பெருசா எதுவும் போகல. ரன்னு 28. 5 ரன் மட்டுமே. 5வது ஓவர்ல 5 ரன் மட்டுமே கொடுத்துட்டு போயிருக்காரு. எஸ் 5 ரன். ஆனா இந்த பார்ட்னர்ஷிப் நல்லா போயிட்டு இருக்குங்க. 9 ரனுக்கு 4 விக்கெட் இருந்ததுங்க. 29 கிட்ட வந்துருச்சு. 28 கிட்ட. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். 18 பால்களுக்கு 26 ரன் அடிக்கணும். ஒரு ஷாட் மட்டும் தான் பெருசா தேவைப்படுது. எஸ் அது யாரு அடிக்க போறாங்கன்றது தான் மேட்ச். இந்த மேட்ச் அங்கதான் நிக்குது. எஸ் கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமம் இல்லைனா ஒரு பவுண்டரி ஏதாவது ஒன்று. ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காத மாதிரி. ஸோ இட் ஷுட் பி இன் தட் வே. மேட்ச் கொஞ்சம் சீக்கிரமா ப்ரெஷரா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா நடத்துங்க. அடுத்த மேட்ச் நடத்தணும் வர. 3 ஓவர் இருக்குங்க. 3 ஓவருக்கு 26 ரன். 2 பேருக்கும் ஈக்குவலா போயிட்டு இருக்கு. நல்ல பாலுங்க. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணல. ஒரு ரன் தான். ஒரே ஒரு ரன். பட் ஆக்சுவலி அது நல்ல பால். கெவின் 2வது ஓவர் போறான்னு நினைக்கிறேன். நல்லா ஓட்டாருங்க ஃபர்ஸ்ட் ஓவர். இவரு ரொம்ப ஃபாஸ்டா ஓடுறாருங்க. பால் தெரியவே மாட்டேது. விஸ்வா ஒரு நல்ல ஒரு வைட் வாங்கியிருக்காருங்க. ஒரு நல்ல வைட் வாங்கியிருக்காரு. எஸ் ஒரு ஒயிட் சிக்னல் ஃப்ரம் அம்பையர். 17 பந்துகளுக்கு 24 ரன்கள் அடிக்க வேண்டும். வெறும் 7 ரன் டிஃபரன்ஸ்ல போயிட்டு இருக்கு மேட்ச். சரியான ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட்ல பட் ஸ்ட்ரைட் டு ஹேண்ட்ஸ். ஓ மை காட். ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். நல்ல ஒரு ஷாட்டுங்க ஒரு ஆக்சுவலா. விக்கெட் எடுத்துட்டாங்க. ஆனா VNP பிரதர்ஸ் ஒரு ஸ்ட்ரைட்டான விக்கெட் டைரக்ட்டா கையில போய் விழுந்தது. பெரிய ஷாட் ட்ரை பண்ணாருங்க இப்பதான் விஸ்வா. இதுக்கு முன்னாடி எல்லாமே கிரவுண்ட்ல ஆடிட்டு இருந்தாரு. இன்னும் ஒரு கொஞ்சம் லிஃப்ட் மட்டும் கிடைச்சிருந்தா that will be a maximum. இந்த ஒரு இன்னிங்கோட ஒரு நல்ல ஒரு ஒரு மேக்ஸிமம் நல்ல ஒரு கேம் ஆடிட்டு வராருங்க விஸ்வா. மேட்ச் அப்படியே நல்ல ஒரு க்ளோஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பா ஒரு டீமை லிஃப்ட் அப் பண்ற மாதிரி ஒரு ரேம்ப் அப் பண்ற மாதிரியே ஒன்னு ஒரு கிடைச்சிருக்கும். நல்ல பேட்டிங்க. நல்லா ஆடிட்டு வந்திருக்காருங்க. பட் மேட்ச் அந்த நல்லா எடுத்து போயிருக்காரு. கன்சிஸ்டன்சி அந்த விக்கெட் 9 ரனுக்கு 4 விக்கெட் வரும்போது இவர் இறங்குனாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 29 ரன் கிட்ட எடுத்துட்டாரு. அந்த கன்சிஸ்டன்சி லெவல் கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்ககிட்ட சொல்ல போனா ஜான்சன் நியூமன் இந்த மேட்ச் இவ்வளவு க்ளோஸ் ஆகிறதுக்கு காரணமும் இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் அந்த விஸ்வாவோட பேட்டிங் மட்டும் தான். நியூ பேட்ஸ்மேன் ஜான்சன்
ஜான்சன் ஆன் தி ஸ்ட்ரைக். ஓ ஃபர்ஸ்ட் பால் நல்லா ஷாட்டுக்கு நல்ல போயிருக்காங்க ஒரு லெக் சைடுல. ஷாட் ஃபீல்டர் ஒரு கிட்ட ரன்னா இல்ல, ரெண்டு ரன்னா. ஃபீல்டர் இருக்காங்க. 2 ரன் ஓட்டாங்க. 2 ரன் ஜான்சன் சரியான ஃபாஸ்ட்ங்க ஜான்சன். நல்ல ரன்னிங்க. இதுதான் ஓடுனது. தேவை, இதுதான் தேவை. எஸ் 1 2 கன்வெர்ட் பண்ணனும். புழுதி கூட பறக்க முடியாத அளவுக்கு வேகத்துல ஓடி இருக்காரு. நல்ல அந்த ஃபாஸ்ட் அளவுக்கு ஓடு. நல்லா ஆ 2 ரன் எடுத்திருக்காங்க. 2 2 ரன்னா எடுத்தாலே மேட்ச் கண்டிப்பா மேக்ஸிம் பேட்டிங் கையில நிக்கும். நம்ம கையில தான். ஐ மீன் நம்ம கையில நம்ம கை கமெண்டேட்டர் இல்லங்க. நம்ம கை இல்லங்க. ஜென்யூன் ப்ராப்பர்ட்டிஸ் கையில. ஆமா. எல்லாருமே நம்ம டீம் தான். என்ன இதுல பிரிச்சு பார்ஷியாலிட்டிலாம் பாக்குறீங்க? ஒரு வாவ் நல்ல ஒரு நல்ல சுத்து. ஒரு ஸ்ட்ரைக். ஓகே ஆனா அது வைடுங்க. ஒயிட் நல்ல சிக்னல். வைடு. நல்ல வைடுங்க. நல்ல வைடு வாங்கியிருக்காரு. ஓ அகைன் நல்ல ஒரு மிஸ். இந்த பால் டாட்டுங்க. டாட்டுங்க. ஒரு வைடுக்கு ஒரு டாட் ஆயிடுச்சு. ஒரு நல்ல நல்ல தூக்கி ஷாட். அடிச்சிருக்காங்க. ஆஃப் நல்ல கோர்ஸ் 6 இது கையில போகுமா? வரல. 6 போகுமா? ஸ்ட்ரைட். ஓ மை காட். கேட்ச். கேட்ச்ங்க. ஒரு ஸ்ட்ரைட்டா நல்ல கையில ஒரு கேட்ச். போயிருச்சு. another wicket ஹைட் for மட்டும் VNP தாங்க போச்சு brothers. பால். நல்ல ஹைட் போச்சு. ஆனா டிஸ்டன்ஸ் கிடைக்கலங்க. எஸ் ஒரு இன்னொரு விக்கெட் VNP brothersக்கு. அடுத்து உள்ள வராரு K7 நியூ பேட்ஸ்மேன். கெவின். கெவின் நல்லா போட்டிருக்கீங்க கெவின். நல்ல ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்கீங்க. ஆஃப் கோர்ஸ் ஒரு நல்ல ஒரு இது பெரிய ஆக்சுவலி விக்கெட். கொஞ்சம் பெருசா ஜான்சனோட போயிடுச்சுனா விக்கெட் எடுத்திருக்கீங்க. நல்ல ஒரு அடுத்து வந்து பெரிய விக்கெட். கேசவன் இறங்குறாருங்க. எஸ் ஒரு ஒரு நல்ல பிக் ஒரு ஹிட்டர். டிஸ்டன்ஸ் கிடைச்சிருந்தா கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டர்னிங் மொமெண்டா இருந்திருக்கும். கண்டிப்பாங்க. ஒரு நல்ல ஷாட் பட் ஆனா டிஸ்டன்ஸ் கிடைக்கல. நல்ல ஹைட் போயிடுச்சு பால். பட் ஆனா இது ஒரு நல்ல ஒரு கேட்ச். நல்ல ஒரு ஃபீலிங் ஃப்ரம் VNP brothers. சாமுவேல் சூப்பர் கேட்ச். ஓகே the next ball without any delay. கெவின் நல்லா போட்டுட்டு இருக்காரு. அது இப்போ வந்து கேசவன் வந்து ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. இது ஒரு நல்ல ஒரு பேட்டில்ஸா இருக்கும். ஒரு நல்ல பவுலர், ஒரு நல்ல பேட்ஸ்மேன். ஓ நல்ல ஒரு ஸ்மூத் பேட் வைட். வைட் ஒரு சிக்னல் அகல ஃப்ரம் பந்து. எபிக்கான டர்ன் பண்ணிருக்காரு அம்பையர். ரிவ்யூ கேட்டிருக்காருங்க. ரிவ்யூ கேட்டிருக்காரு. ஒரே ஒரு ரிவ்யூ தான் இருக்கு. அது இப்போ கேட்டுட்டாரு ரிவ்யூ கீப்பர். தேர்ட் அம்பையர் ரிவ்யூ ப்ளீஸ். எஸ் ஆனா வந்து ஒரு நல்ல ஒரு மேட்ச். நல்ல கொஞ்சம் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. ஸ்டில் ரெண்டு டீமுக்குமே ஹோப் நிறையவே இருக்கு. ஒரு மேக்ஸிமம் ஒரு பவுண்டரி இதில் ஏதாவது ஒன்று இல்லை 2 கிடைச்சதுனாலே போதும் நமக்கு. நம்ம ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நிறைய வின்னிங் சான்ஸ் இருக்குது. ஆல்சோ இதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணாங்க நம்ம VNP brothers வின் பண்ண நிறையவே சான்சஸ் இருக்குது. ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் உங்களோட பிளேஸில் நின்றுங்க. டெசிஷன் வந்து வைடுங்க. ஓகே வைடுன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. Wide. கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ரிவ்யூ Feelers. வந்து அன்சக்சஸ்ஃபுல்ங்க. ரிவ்யூ எதுவுமே கிடையாது. எஸ் ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் உங்கள் இடத்துக்கு போயிருங்க ப்ளீஸ். இந்த மாதிரி இருந்தால் அடிக்கடி ஹடல் வேண்டாம். அம்பையர்ஸ் கால் தான் வைட். ஓகே உங்களோட ரிவ்யூ பொசிஷன் வந்து ரிவ்யூ வந்து முடிஞ்சிச்சு. VNP brothersக்கு ரிவ்யூ இது அப்புறம் கிடையாதுங்க. அம்பையர் டிசிஷன் இது அப்புறம் ஃபைனல். ஓகே சீக்கிரமா உங்க பொசிஷனுக்கு வந்துருங்க. டெனி காஸ் தயவு செஞ்சு ஹடில் ஜெனன் பண்ணாதீங்க. ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்கு 3 பேர் உள்ள போயிட்டு வரீங்க? பேக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு. ஒரு பேர் ஒருத்தர் போயிட்டு வரலாம். நீங்களே தப்பு பண்ணலாமா? சரி ஓகே வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க வந்துருங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே வில் ஸ்டார்ட். ஓ ஓவர். ஓவர் முடிஞ்சிருச்சு. நல்ல ஒரு ஓவருங்க. 2 விக்கெட் விழுந்தாலும் 34 ஃபார் 6. 34 for 6. 34 ரன் எடுத்திருக்காங்க ஃபார் 2 6 விக்கெட். ஓவருக்கு 20 ரன் தாங்க அடிக்கணும். ஆமா 12 பால் 20 ரன். 10 ரன் சாலிடா அடிக்கலாம். ஸ்டில் அதேதான். ஒரே ஒரு பவுண்டரி தாங்க வித்தியாசம். ஒரு ஷாட் தான். ஒரு பவுண்டரி இல்ல ஒரு மேக்ஸிமம்.
வெயிட் பண்ணுங்க. ஸ்ட்ரைட்டா போகுது. நோ. கண்ணா ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. எஸ், ஒரு டாட் பால் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பால். அகைன் ஒரு ஷாட் மிட் விக்கெட் Straight-ஆ சேவ். போகுது ஒரு ரன் and ஆகமா fielder- ரெண்டா? ஒரு Yes. ரன் மட்டும் தான். ஃபீல்டர்ஸ் பிளாக் பண்ணியாச்சு. ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் கிடைச்சிருக்கு இந்த பால்ல இருந்து. ஒரு பெரிய ஷாட்டுக்கான தேடலுங்க. எனக்கு என்னவோ இந்த பால் 6 போகும் தோணுது. வித்வுட் எனி டிலே நெக்ஸ்ட் பால் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நல்ல சைடுல 6 போயிருக்கு. ஷாட் பட் தான். ஆனா ஒரு ரன் ஒரு மட்டுமா? ரெண்டு சிங்கிள் ரன் ஓடி ஓடுவாங்களா? இருக்காங்க. ரெண்டு ரெண்டு run எடுக்கிறாங்க. ஓட்டாங்க. ட்ரை ரன் பண்றாங்க. அவுட்டுக்கான வாய்ப்பு. பட் அம்பையர் அம்பையர் டிசிஷன். டெசிஷன் தேர்ட் அம்பையர். ரிவ்யூ. தேர்ட் அம்பையர் ரிவ்யூ கேட்டிருக்காரு அம்பையர் ஃபார் ரன் அவுட். அநியாயத்துக்கு க்ளோஸ் கால். அநியாயத்துக்கு க்ளோஸ் காலாக போகுதுங்க எல்லா பாலும். உட்காந்து பொறுமையாக தேடுறாங்க. ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம் கொடுங்க. ஹோப்ஃபுல்லி அவங்க கொஞ்சம் டீப்பாக பார்த்து கரெக்டான டெசிஷன் சொல்லணும். இந்த ஆர்கனைசர் வந்து நம்ம தேர்ட் அம்பையர் ரிவ்யூ பார்த்தாலும் அந்த திக் திக் மூமெண்ட்டை மட்டும் ஸ்டாப் பண்ண மாட்டாரு. பிரதர், இப்போ ஆர்கனைசராக பார்க்குறீங்க, இவ்வளோ கொடுக்கக்கூடாது. பாவம் பிளேயர்ஸ். விஎன்பி பிரதர்ஸ் ஃபீல்டர்ஸ் அவங்க பிளேஸில் பொசிஷனில் நில்லுங்க. ரன் அவுட்னா வந்து விஎன்பி ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க எடுத்துப்பாங்க. ஃபீல்டர்ஸ் மட்டும் அவங்க பொசிஷனில் நின்றுங்க ப்ளீஸ். ஏன்னா வந்து டைம் இல்லை நமக்கு. ஆல்ரெடி டெசிஷன் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அவங்களோட பொசிஷனில் நிற்கிறது செட் ஆகாது. டைம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகே, நாட் அவுட். நாட் அவுட் டெசிஷன். ரெண்டு ரன்னுங்க. ரெண்டு ரன் நல்லா ஓடி இருக்காருங்க. எஸ், அது நல்லா actually ஓடி இருக்காங்க. ரெண்டு ரன். ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு பாயிண்ட். க்ளோஸாக வந்து மிஸ் ஆயிருக்கு. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இல்லை. ஒவ்வொரு ரன்னும் முக்கியங்க இந்த ஒரு மேட்சுக்கு. ரொம்ப க்ரூஷியலா போயிட்டு இருக்கு இந்த மேட்ச். கண்ணாவுடைய நெக்ஸ்ட் பால் வித்வுட் எனி டிலே. அந்த ஏக்கர் பந்துங்க. ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ரெண்டாவது ரனுக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்ல, சிங்கிள் தான். நல்ல ஒரு த்ரோ, நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல ஒரு bowling. லாஸ்ட் பேட்டிங்கும் டைம் நல்லா வந்து ஆடினாரு. யூஸ் பண்ண அந்த சான்ஸ் இதுலயும் யூஸ் பண்ண வேண்டாம்னு சிங்கிளோடவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ஓவரில் 2 பால் இருக்கு இன்னும். ஸ்ட்ரைட்டா போகுது. ஸ்ட்ரெயிட்டா ஃபீல்டர் கிட்ட தாங்க போகுது. போயிருச்சு. எஸ், இந்த பாலுக்கு பவுண்டரி கண்டிப்பா தேவைப்படுது. இந்த ஓவருடைய கடைசி பந்து. ஓகே, அடுத்த பால்
without any delay. ஒரு நல்ல ஷாட். ஆனா ஒரு ரன் மட்டும் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். Yes, ஸ்ட்ரைக் கண்டிப்பா வந்து ஒரு கேசவன் ரன் தான் வச்சுப்பாரு. கிடைச்சிருக்கு. 14 ரன் தேவைங்க கடைசி ஓவர்ல. 6 பாலுக்கு 14 ரன். ரொம்ப இந்த மேட்ச் ரொம்ப குரூஷியலா போயிட்டு இருக்கு. ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா போயிட்டு இருக்கு. 40 இந்த ஓவரோட முடிவுல 40 ரன் கிடைச்சிருக்கு. இன்னும் 14 ரன் நமக்கு தேவை. ஒரு ஓவருக்குங்க கடைசி ஓவர் 14 ரன். ஒரு 6 பால் 53 ரன் ரொம்ப ஈஸியா அடிச்சலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா மேட்ச் ரொம்ப குரூஷியலா போயிட்டு இருக்கு. 6 பால் 14. Still we have chance and hope. டிஃபெண்டிங் சாம்பியன்ன்றது கண்டிப்பா நிரூபிச்சிட்டு இருக்காங்க. எதனாலனா அவங்க bowling ஆல் நினைக்கிறேன். bowling நல்லா போட்டுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு லூஸ் ஓவர் கூட இல்ல. சரவணா இந்த ஒரு கடைசி ஓவர் ரொம்ப ப்ரெஷரான ஓவரை போட வந்திருக்காரு சரவணா. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கேசவன் ஆன் தி ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஒரு நல்ல பால், ஒரு நல்ல ஷாட்டுக்கான ட்ரை பேட்ல பட்டிருந்தா அது ஆக்சுவலி ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கா இருந்திருக்கும். பண்ணணும். 2 ஷாட் தேவை அவங்களுக்கு, ஒரு 4 டாட் தேவை. ஒன்னு மேல கிடைச்சிருச்சு. போயிருக்கு ஸ்ட்ரைட்டா Six-ஆ, catch-ஆ, போயிடுச்சு. நோ six-ஆ, ஸ்ட்ரைட் டு catch. ஃபீல்டர்ஸ் ஹேண்ட்ஸ். Wicket. இல்லங்க விக்கெட். ஒரு முக்கியமான நேரத்துல கடைசி கடைசி நேரத்துல ஒரு நல்ல ஒரு ஒரு wicket விக்கெட் எடுத்திருக்காங்க எடுத்துருச்சு. VNP பிரதர்ஸ். இன்னும் கொஞ்சம் போயிருந்துச்சுன்னா ஒரு நமக்கு நல்ல வந்து ஒரு ஷாட். ஒரு ஏக்கர் பந்துங்க அது. ஒரு Yes, நல்ல ஏக்கர் பால ஒரு- நல்லா எடுத்தாரு. டிஸ்டன்ஸ் கிடைக்கல. மேக்ஸிமம் கிடைச்சிருக்கிற ஒரு இடத்துல நமக்கு வந்து ஒரு விக்கெட்டை எடுத்து நமக்கு ஒரு ஷாக்கும் ஒரு சர்ப்ரைஸும் கொடுத்திருக்காங்க VNP பிரதர்ஸ் அண்ட் ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ். விதேஷோட ஃபீல்டிங் எஃபெக்ட் சொல்லுங்க. ஒரு மிஸ் வேற ஃபீல்டிங் அவ்வளவு லெவல்ல இருக்கு. பெருசா இல்ல. ஈவன் தோ அது 54 இருந்தாலும் நல்ல ஒரு டஃப் கொடுத்தாங்க. பின்னால ஒரு எல்லா பாலும் கையில எடுத்திருக்காங்க. பெருசா எதுவும் மிஸ் ஃபீல்டிங்கே பண்ணல. 4 பாலுக்கு 14 ரன்கள் தேவைப்படுகிற நிலையில மனோஜ் ஒரு நல்ல ஷாட் அடிப்பார். மொத்தம் ஒரு ரன் மட்டும் தான் காலில் பட்டிருக்கு. எஸ் சிங்கிள் மட்டும்தான். 3 பாலுக்கு 2 ஹிட் தேவைங்க. 13 ரன் அடிக்கணும். இந்த பால் டிசைட் பண்ணுங்க இந்த மேட்சை. அடிச்சாருங்க. பெருசால ஒரு ரன் மட்டுமே. ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. ஃபீல்டர்ஸ் கையில போய் விழுந்துருச்சு. ஒரு 2 பாலுக்கு 12 ரன் தேவைப்படுது. எஸ் ஒரு சிங்கிள் மட்டும் தான் எடுத்திருக்காங்க இதுல. 2 பால் 12 ரன். 2 Genuine மேக்ஸிமம் அடிச்சா properties. கூட சான்ஸ் இருக்கு. ஒரு Straight ஆ ஷாட் போகுது again. 4 6 அகைன் ஒரு ஃபீல்டர் ரன் மட்டுமே. ஒரு ஒரு ரன் ரன் 11 பால். ஒரு பாலுக்கு 11 ரன் அடிக்கணும். பால் டிட். பால் டிட்டுங்க. பால் கேஞ்சிச்சு. யூஸ்டு பால் ஒன்று கொடுங்க. யூஸ்டு பால் கொடுங்க. ஸ்கார்பியன் 2 பாலுக்கு 12 ரன் அடிக்கிற நேரத்துல ஒரு பால் அடிச்சாரு. அது பவுண்டரி போல. ஆனா பால் கிழிஞ்சிருச்சு. இது நம்ம மேட்ச் மாத்த நினைக்கிறேன். எஸ் லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் லாஸ்ட் ஓவர். நம்ம மேட்ச் இந்த மேட்ச் இந்த match. 2 பால் இன்னும் உயிர் இருக்கு. 2 பாலுக்கு 12 ரன். ஸ்ட்ரைக்ல மனோஜால முடியும். கேட்ச். பின்னாடி ஒரு போயிடுச்சு. கேட்ச்ங்க. சரவணன் ஒரு நல்ல டெத் ஓவர், ப்ரெஷரான ஓவரை நல்லா போட்டிருக்காருங்க. வெறும் 2 ரன் மட்டும் விட்டு கொடுத்துருக்காரு. 14 ரன் தேவை இருந்தது நிலைமையில். லாஸ்ட் மேன் குணா நியூ பேட்ஸ்மேன் உள்ள போறாரு. இந்த மாதிரி ரிசல்ட்டை எதிர்பார்க்கலங்க. ஜென்யூன் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு நல்ல டீம். இந்த ஏர்லி விக்கெட் விழுந்ததுனால தான் இந்த ரன்னை சேஸ் பண்ண முடியல. நாளைக்கு கம்பேக் கொடுத்து வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் 2 பெஸ்ட் டீம் ஆடிட்டு இருக்கு. ஓகே லாஸ்ட்
பால். ஓகே, ஒரு Okay. டாட். நல்லா முடிஞ்சிருக்கீங்க. டாட்டோட முடிஞ்சிருக்காங்க. அவ்வளவுதான். VNP brothers won brothers. this match. Pool நல்ல ஒரு- B ல நடந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல Yes, Pool B ஓட first match between Genuine Properties and VNP brothersல VNP brothers ஒரு எபிக்கான ஒரு டாஸ் டைம்ங்க. நெக்ஸ்ட் மேட்ச் நடக்காது நினைச்சா நடக்குது நெக்ஸ்ட் டைம். ஓகே